اسم ربك الأعلى الذي خلق فسوى الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்கின்ற நாம் நம்முடைய உணவில், நம்முடைய உடையில், நாம் பயன்படுத்துகிற பொருட்களிலே ஹராமானவை, இறைவனால் தடுக்கப்பட்டவை கலந்து விடாத வகையில மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஹராமான உணவை உட்கொண்டவர்களுடைய பிரார்த்தனையை, ஹராமான முறையில் திரட்டிய பொருளாதாரத்தால் உடைகள் அணிந்திருக்கிற ஒருத்தருடைய பிரார்த்தனையை, ஹராமான சம்பாத்தியத்திலே பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடியவருடைய பிரார்த்தனையை அல்லாஹ் அங்கீகரிக்க மாட்டான் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எச்சரிக்கை. அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் பிரயாணத்திலே செல்லும் பொழுது மற்ற சந்தர்ப்பங்களை விட அவனுடைய துவாக்கள் அதிகமாக ஏற்றுக்கொள்ளப்படும். உள்ளூர்ல இருந்து கேட்கிற துவாவை விட வெளியூர் பிரயாணம் செல்லுகின்ற நேரத்தில் பொதுவாக அல்லாஹ்வை மறக்கக்கூடிய சம்பவங்கள் நிறைய இருக்கும், நிறைய காரணங்கள் இருக்கும். அந்த நேரத்தில் கூட ஒருத்தன் அல்லாஹ்வை நினைத்து பார்த்து வெளியூர்ல இருக்கிற நேரத்திலையும் அல்லாஹ்ட்ட துவா செஞ்சான்னு சொன்னா அதை அல்லாஹ் கூடுதல் அக்கறையோட அதை ஏத்துக்கிறானா. அப்படிப்பட்ட நிலையில ஒருத்தன் அல்லாஹ்ட்ட துவா செய்கிறான், வெளியூர்ல பிரயாணம் பண்ணி போய் பிரயாணத்துல கூட அல்லாஹ்வை மறக்காமல் துவா செய்கிறான். அப்படி துவா செய்கிற நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஓ மத்அமுஹு ஹராம், அவன் உண்ணுகிற உணவு ஹராமாக இருக்கிறது. ஓ மல்பசுஹு ஹராம், அவன் அணிந்திருக்கிற ஆடை ஹராமாக இருக்கிறது. அன்னா யுஸ்தஜாபு லஹு, எப்படி அவனுடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படும்? வெளியூருக்கு போறான், பிரயாணம் பண்றான், பிரார்த்தனை ஏற்றுக்கொள்வதற்கான ஒரு தகுதியை வளர்த்துக் கொள்கிறான். ஆனால் அவனிடத்துல ஹராமான உணவு அவனிடத்துல உடல்ல சேர்ந்திருக்கிறது, ஹராமான உடை சேர்ந்திருக்கிறது. எப்படி அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை நோக்கி ஒரு எதிர்கேள்வியாக கேட்கிறார்கள். அப்ப நம்ம அல்லாஹ்ட்ட துவா செய்யக்கூடிய நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், ஹராமான சம்பாத்தியத்தை அறவே இடம் கொடுக்கூடாது. நம்ம நினைக்கிறோம் அதை கேட்டான் அல்லாஹ் தரல, இதை கேட்டான் அல்லாஹ் தரல, எத்தனையோ துவாக்கள் நான் கேட்டு பார்த்துட்டேன் அல்லாஹ் ஏத்துக்கிற மாட்டேங்கிறான். அதெல்லாம் இருக்கலாம். ஏன் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்றான்னா நம்மள்ட்ட அந்த தகுதி இல்லை. நம்மளை அறியாமலோ அறிந்தோ சம்பாத்தியத்தில் நம்ம ரொம்ப கேர்லெஸ்ஸா இருக்கிறோம். எப்படி வேண்டாலும் சம்பாதிக்கலாம், பொருளாதாரம் வேணும் என்பதற்காக வேண்டி எல்லா விதமான நெறிமுறைகளையும் தூக்கி எறியலாம் அப்படின்னு இருந்தோம்னு சொன்னா நம்ம தொழுதாலும் நோன்பு வைத்தாலும் இன்ன பிற வணக்கங்கள் அதிகம் செய்தாலும் இந்த பிரார்த்தனைகள் அங்கீகரிக்கப்படாது. அப்ப நம்ம இதுல ரொம்ப கவனமா இருக்கணும். நம்முடைய அல்லாஹ்ட்ட கேட்கறதுக்கு முன்னாடி இதுக்கு நீங்கள் தவறான முறையில் சம்பாரிச்சு கூட இருக்கலாம். இந்த நிமிஷத்திற்கு முன்னாடி வரைக்கும் நம்முடைய வருமானங்கள் ஹராமான முறையில் இருக்கலாம், எந்த ஒரு நெறிமுறையும் இல்லாமல் வியாபாரம் செய்தவர்களா இருக்கலாம். அப்படித்தான் எல்லாரும் இருந்தாங்க, சஹாபாக்கள் கூட அப்படித்தான் ஆரம்பத்தில் இருந்தாங்க. ஆனால் இப்ப நீங்க தீர்மானிச்சு கொள்ளலாம். என்ன தீர்மானிக்கலாம்? யா அல்லாஹ், இதுவரைக்கும் நான் இந்த ஒரு விதியை கவனிக்காமல் இருந்துட்டேன், இது எனக்கு சொல்லித் தரப்படவில்லை, ஹராமான விஷயங்கள்ல செஞ்சால் துவா ஏற்றுக்கொள்ளப்படாதுங்கிற அளவுக்கு அது ஒரு பயங்கரமான விஷயமாக எனக்கு போதிக்கப்படவில்லை, அல்லது தெரிஞ்சும் நான் தப்பு செஞ்சிட்டான்ல, இந்த நிமிடத்திலிருந்து என்னுடைய வருவாயில் நீ எதை அனுமதித்திருக்கிறாயோ அந்த வழியில் மாத்திரம்தான் திரட்டுவேன், இனிமேல் ஹராமான முறையில் திரட்ட மாட்டேன் சங்கற்பம் செய்து இந்த நிமிடத்திலிருந்து நீ தெரிஞ்சு கொண்டால் கூட அல்லாஹ் ஏத்துக்குவான். ஏன்னா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இன்னல்லாஹ யக்ஃபிரு ஸுனூப ஜமீஆ, எல்லா பாவங்களையும் எல்லாம் மன்னிக்கிறவனாக இருக்கிறான். அப்ப நீங்க இதுவரைக்கும் ஹராமான முறையில் நம்முடைய பொருளாதாரங்கள் இருந்திருந்தால் கூட இப்ப நம்ம முடிவெடுத்துக் கொள்ளலாம், இனிமேல் நான் அல்லாஹ் பொய் சொல்லி வியாபாரம் பண்ண மாட்டேன், பிராட் பண்ண மாட்டேன், கலப்படம் பண்ண மாட்டேன், உள்ள ஒண்ணு வச்சு வெளியே ஒண்ணு காட்டி நான் விற்பனை செய்ய மாட்டேன். இந்த மாதிரியான ஒரு முடிவை எடுத்துக்கொண்டு, அது ஹராமான பொருள்களை, மதுபானத்தை விற்க மாட்டேன், லாட்டரி விற்க மாட்டேன், அல்லாஹ் எதையெல்லாம் தடுத்திருக்கிறான சினிமா கொட்டை வச்சு சம்பாதிக்க மாட்டேன். அந்த சம்பாதிக்கிற துறையும் சரியானதா இருக்கணும், அனுமதிக்கப்பட்ட துறையில சம்பாதிக்கிற முறையும் சரியா இருக்கணும். முதல்ல தேர்ந்தெடுக்கிற துறை கரெக்டானதா இருக்கணும், அல்லது கரெக்டான துறையில கரெக்டான முறையில நம்முடைய வியாபாரங்களை வர்த்தகத்தை அமைத்துக் கொண்டோமே ஆனால் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நம்முடைய எல்லா பிரார்த்தனையும் ஏத்துக்குவான். அவனுக்கு என்ன 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 நஷ்டம்? அவனுக்கு நம்ம கேட்கிற கோரிக்கையை அவன் ஏத்துக்கிறதா குறைஞ்சு போயிட போதா?
அவன் ஏன் ஏத்துக்கிறாம இருக்கிறான்? அவனுக்கு ஒண்ணுமே கிடையாது. குன் ஃபயகுன். இது அராத செய்யன் ஐயக்கூர் லஹு குன் ஃபயகுன். எதையாவது நாடினான் என்று சொன்னால் ஆகுன்னு சொல்லுவோம், ஆயிரும். யாரு தருவதற்கு தயங்குவாங்க? இழப்பு ஏற்படுறவன் தயங்குவான். என்கிட்ட இருக்கிறது 1 லட்சம் ரூபாய் இருக்குது, 10 பேருக்கு கொடுத்தா முடிஞ்சு போயிடும், ஆளுக்கு 10,000 ரூபாய் கொடுத்தா முடிஞ்சு போயிடும், நான் யோசிக்குவேன். படைச்ச இறைவனை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு இழக்கிறதுக்கோ நஷ்டம் அடைகிறதுக்கோ ஒண்ணுமே கிடையாது. ஆகுன்னு ஆயிட்டு போகுது. ஒரு குழந்தைய கொடுத்தா அவனுக்கு தான் நஷ்டமாயி போயிருமா? உங்களுக்கு பெரிய கோடீஸ்வரன் ஆகிட்டு அவனுக்கு நஷ்டமாயி போயிருமா? ஏன் தரமாட்டேங்கிறான்? நம்ம அல்லாஹ் என்ன பார்க்கறான்? நான் உனக்கு அடிமையா? நான் ஒண்ணு சொன்ன அதுக்கு நீங்க கேட்க மாட்டீங்க, நீங்க சொன்னா நாங்க கேட்க மாட்டேன் நினைப்பான்ல. இதை சாப்பிடாதங்கிறேன், இதை திங்காதங்கிறேன், இன்னென்ன வழியில சம்பாதிக்காதன்னு சொல்றேன். இப்படி தடை செய்தது ரொம்ப குறைவு. அதை நீங்க சிந்திச்சு பார்க்கணும். அல்லாஹ் என்னென்ன வகையில் பொருளாதாரத்தை திரட்டக்கூடாதுன்னு சொல்றானோ அது ரொம்ப குறைவு, அனுமதித்து இருக்கிறது ரொம்ப அதிகம். 99% அனுமதித்து விட்டு ஒரே 1% உங்களுக்கு தடுத்திருக்கிறான். வட்டியை தடுத்திருக்கிறான், பிராட தடுத்திருக்கிறான், பொய்யை தடுத்திருக்கிறான், ஒரு சில பொருள்களை தடுத்திருக்கிறான். தடுத்த பொருளை பட்டியல் போட்டு போடலாம், அனுமதிக்கப்பட்டதை பட்டியல் போட முடியாது. எதையெல்லாம் உங்க விற்கிறதுக்கு அல்ல அனுமதிச்சிருக்கிறானோ அதை பட்டியல் போட்டீங்கன்னா உங்க லைஃப் பூரா எழுதிக்கிட்டு இருக்கலாம், அவ்வளவு இருக்கிறது. அப்ப நான் அனுமதித்திருக்கிறது லட்சக்கணக்கில் இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு 4-5 விஷயத்தை செய்யக்கூடாதுன்னு தடுக்கிறேன். அதை கூட நீங்க கேட்க மாட்டீங்க. நீங்க சொல்ற நாங்க கேட்கணுமோ? அதுதான் ஏத்துக்க மாட்டேங்கிறான். அல்ல ஏன் ஏத்துக்க மாட்டேங்கிறான்னா, நீங்கள் அடிமை என்பதை ஒத்துக்கொள்ளாமல் உங்களுக்கு அவனை அடிமையாக்க பார்க்கிறீர்கள். என்னமோ நீங்க கேட்டா அவன் தரணுங்கிற மாதிரி நினைக்கிறீர்கள். அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய இந்த விதிமுறையை நம்முடைய துஆக்கள் எவ்வளவு தேவை நமக்கு இருக்கிறது. நாலனா வருமானத்துக்காக வேண்டி 10 ரூபா வருமானத்துக்காக வேண்டி 1000 ரூபா வருமானத்துக்காக வேண்டி நம்ம அந்த பாக்கியத்தை இழந்துடுறோமே. அதை விட பெண்ணம் பெரிய கோரிக்கைகள் அல்லாஹ்ட்ட வைக்கலாமே. இங்க ஹலாலான முறையில் சம்பாரிச்சு கோடீஸ்வரன் ஆகலாமே, அல்லாஹ்ட்ட கேட்கலாமே, தருவானே, நினையாபுரத்தில் தருவானே. நம்ம இப்ப வரக்கூடிய ஒரு 100 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு கொண்டு ஹராம செய்கிறோம். ஆனால் நம்ம எதை இழந்துடுறோம்? என்ன கேட்டாலும் தர வேண்டும். ஒருத்தன் உட்கார்ந்து இருக்கானே, தர தயாரா இருக்கிறானே, பிச்சைக்காரனு கூட கோடீஸ்வரன் ஆக்குவானே, அந்த பாக்கியத்தை இழந்து கொண்டிருக்கிறோம். அப்ப நம்முடைய ஹராமான வருமானங்களை இந்த நிமிஷம் தீர்மானிக்க வேண்டும். ஒரு சரியான முஸ்லிம் தன்னுடைய பிரார்த்தனை அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய முஸ்லிம், கேட்கிறதை எல்லாம் அல்லாஹ்ட்ட பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பக்கூடிய ஒரு முஸ்லிம் கண்டிப்பாக தவறான வழியிலான வருமானங்களை, ஹராமான வருமானங்களை அடியோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும். இது அல்லாஹ்ட்ட கேட்கறதுக்கான ஒரு அளவுகோல் இதுக்கு முந்தி இருந்தால் இந்த நிமிஷத்திலிருந்து முடிவு செய்து கொள்ள வேண்டும். நம்முடைய வழிமுறையை மாற்றிக்கொள்ள வேண்டும். இது ஒரு தகுதி. அடுத்து அல்லாஹ்விடத்தில் நம்ம கேட்பதற்கான அடுத்த தகுதி ஹலாலையே நம்ம எல்லாத்தையும் அமைத்துக் கொள்ளணும். அடுத்த ஒரு தகுதி என்னன்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஸலாஹத்துன் லா துரத்து தாவத்துஹும், 3 பேருடைய துஆக்கள் நிராகரிக்கப்படுவதே இல்லை. இந்த ஹலாலோட இருந்துட்டும் கூட இன்னும் 3 பேர் இருக்கிறாங்க. இந்த 3 தகுதியை நீங்கள் உங்களிடத்தில் இருக்குமையானால் உங்கள் துஆக்கள் நிராகரிக்கப்படாது. அந்த 3 தகுதி யார் யாருன்னு கேட்டா, அஸ்ஸாயிமு ஹத்தா யுஃப்திர, ஒருவர் நோன்பு வைத்துக் கொண்டிருக்கிறார், நோன்பாளியாய் இருந்து கொண்டு அல்லாஹ்விடத்தில் கேட்டால் நோன்பு திறக்கிற வரைக்கும் அவருக்கு அந்த ஏற்றுக்கொள்ற தகுதி கூடுதலா இருக்குது. நோன்பு வைக்காதவருடைய பிரார்த்தனையை விட நோன்பு வைத்த நிலையில, அந்த பசியோடு இருக்கிற நிலையில, தாகத்தோடு இருக்கிற நிலையில, அல்லாஹ்வுக்காக நம்மை கட்டுப்படுத்திக் கொண்டிருக்கிற நிலையில இருந்து கேட்கிற துஆக்கள் நிராகரிக்கப்படுவதில்லை. நீங்கள் நோன்பு வச்சு நிறைய கேட்டிருப்பீங்க, நிராகரிக்கப்பட்டிருக்கலாம். அது காரணம் இந்த ஹராம் மற்ற விஷயங்கள்லாம் இருக்குது. மற்ற ஒழுங்குகள்லாம் எல்லாம் கரெக்டா இருக்கணும். 10 ஷரத்து இருந்தா 10 நம்மள்ட்ட பேணப்பட வேண்டும். நான் நோன்பு மட்டும் வச்சுக்கிட்டு ஹராம தின்னுகிட்டு இருந்தா அது ஏற்றுக்கொள்ளப்படாது. ஹலாலான முறையில் உங்கள் வருமானத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக அல்லாஹ்ட்ட கேட்கும் பொழுது முக்கியமான ஒரு தேவை, முக்கியமான ஒரு கோரிக்கையா, அதுக்குன்னு ஒரு நஃபிலான நோன்பு வைங்க. அதுல நோன்பு வைக்கிறது வலியுறுத்தி சுன்னத்தாக்கப்பட்ட வியாழக்கிழமைகள்ல, திங்கக்கிழமைகள்ல, பிறை 13, 14, 15கள்ல நம்ம ஒரு நோன்பை நோற்றுக்கொண்டு அந்த நிலையில் அல்லாஹ்ட்ட கேட்டு பாருங்க. நோன்பு வைத்துக் கொண்டு சுபுகுல இருந்து மகரிபு வரைக்கும் நீங்கள் கேட்டு பாருங்கள். டைம் கிடைக்கும் பொழுதெல்லாம் அந்த துவா மற்ற நேரங்களில் கேட்கிற துவாவை விட வெயிட் கூடுனது. வெயிட் கூடுனது மட்டுமல்ல, ரிஜெக்ட் பண்ணப்படாதான். லா துரத்து தாவத்தும், அவங்களுடைய துவாக்கள் நிராகரிக்கப்படுவதே கிடையாது. நோன்பு வைத்த நிலையில் நீங்கள் துவா செய்யுங்கள். ஒரு கோரிக்கை, குழந்தை இல்லையா, ரொம்ப கஷ்டப்படுறீங்களா, கடனாளியா இருக்கிறீங்களா, ஒரு அமலையும் செய்து கொள்ளுங்கள். அது நோன்பு வைத்த நிலையில் அல்லாஹ்விடத்தில் கேட்டீர்களே, ஆனால் நான் சொன்னதை நிறைவேற்றிட்டு என்று கேட்கிறான். இப்ப நிறைவேற்றான்ல, நான் சாப்பிடக்கூடாது நபர் சாப்பிடாம இருக்கிறான், நான் குடிக்க கூடாது நபர் குடிக்காம இருக்கிறான், எனக்காக தியாகம் பண்ணிவிட்டு என்னிடத்தில் கேட்கிறான்னு சொல்லும் பொழுது அல்லாஹ் மகிழ்ச்சி அடைந்து சந்தோஷப்பட்டு நம்முடைய அடிமைத்தனத்தை ஒப்புக்கொண்டதற்காக வேண்டி அந்த துவாவை ஏத்துக்கிறான். 3ல ஒரு தகுதி என்ன இது.
இரண்டாவது 3 பேருடைய துவாக்கள் நிராகரிக்கப்படாது என்று சொன்னாங்கல்ல, அதுல இரண்டாவது நபர் யார் என்று கேட்டால் அல் இமாமுல் ஆதில், நீதியாக நடக்கக்கூடிய ஒரு இமாம், ஒரு தலைவன், ஒரு பொறுப்பு இடத்தில் ஒப்படைக்கப்படுகிறது, தலைமைத்துவத்தை வகிக்கிறான். எப்படி வகிக்கிறான் என்று சொன்னால் எல்லாம் நேர்மை, நீதி, யாரா இருந்தாலும் பாரபட்சம் கிடையாது, நீதியை கடைபிடிக்கிறான். அதுல வேண்டியவன் வேண்டாதவன் பார்க்கவே மாட்டான், நியாயம் என்ன அதைத்தான் பேசுவான். அப்படி யார் நடந்து கொள்கிறார்களோ அந்த மாதிரி நேர்மையாக நடக்கிற ஒரு இமாமாக இருந்தால் அந்த இமாமுடைய துவா, இமாமுட தலைவர், சமுதாய தலைவராக இருக்கலாம், ஒரு அமைப்பின் தலைவராக இருக்கலாம், ஒரு இயக்கத்தின் தலைவராக இருக்கலாம், அவற்றை இந்த பாரபட்சம் எல்லாம் நீதி நேர்மையை எல்லா நேரத்திலும் கடைபிடிப்பார். அப்படி ஒரு தலைவராக இருப்பாரேயானால் அவருடைய துவாவும் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளப்படும். அல்லாஹ் நம்மிடத்தில் அப்படி ஏதாவது ஒரு பொறுப்பை தந்தானேயானால் நம்ம துவா ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு என்ன செய்யணும்? நீதியை கடைபிடிக்கணுங்கிற ஒரு சங்கல்பத்தை மேற்கொள்ள வேண்டும். அது ஒரு தகுதி. எதுக்கு தகுதி? நம்முடைய துவாக்கள் அங்கீகரிக்கப்படுவதற்கான ஒரு கூடுதல் தகுதி. மூணாவது என்னன்னு கேட்டா தாவத்தல் மதுலூம், பாதிக்கப்பட்டவன், அநீதி இழைக்கப்பட்டவன், அக்கிரமத்துக்கு உள்ளாக்கப்பட்டவன், அவன் கையேந்தி விட்டால் அது ரொம்ப பவர்ஃபுல்லானது. எந்த அநியாயத்துக்கு ஒருத்தன் அநியாயம் நம்மால் ஒருத்தன் பாதிக்கப்பட்டு விட்டான், நமக்கு எதிராக அவன் கையேந்திட்டான். எப்படி பாதிக்கப்படுறான்? ஒரு 2 பேர் சேர்ந்து ஒரு கடையை ஆரம்பிக்கிறோம், நல்லா வளர்ந்துகிட்டு இருக்குது. இவனை எப்படியாவது கழட்டி விட்டு, அதான் கஷ்டமா இருக்குமா நஷ்டமா இருக்குமான்னு தெரியும் போது சேர்த்துக்கிறது, லாபம் வருமா நஷ்டம் வருமானு தெரியாத நேரத்தில் கூட்டு சேர்த்துக்கிறது. நல்லா டெவலப் ஆன உடனே இதை நம்மளே வச்சுட்டா என்ன, இவன் அப்படியே கழட்டி விட்டா என்ன அப்படின்னு சொல்லி அவன் அம்போட விட்டு இவன் கையில் எடுத்துக்கிறது. இப்ப இது அநீதி இழைக்கப்பட்டிருக்கான், அவன் கையேந்திரான். யாரு? அல்லாஹ் இந்த மாதிரி அநியாயம் பண்ணிட்டாங்க, கஷ்டமா நான் ரூபா கொடுத்தேன், லாபம் வரும் நஷ்டம் வருங்க நிலையில கொடுத்தேன், என்னை அம்போடு தருவதைக்கு போட்டாங்க, நீ இதை கேளுன்னு கையேந்தினான் என்றால் உடனடியாக ஏற்றுக்கொள்ளப்படும். பாதிக்கப்பட்டவனுடைய பிரார்த்தனை பாதிப்பு ஏற்படுத்தினான அவனுக்கு எதிராக கேட்கும் பொழுது, அதுக்காக கேட்ட எல்லாத்தையும் ஏற்றுக்கணும் அர்த்தம் கிடையாது. என்னால் ஒருவனுக்கு பாதிப்பு ஏற்பட்டால் அவன் எனக்கு எதிராக அல்லாஹ்விடத்தில் கையேந்தினான் என்று சொன்னால் உடனடியாக ஏற்றுக்கொள்ளப்படும். நம்ம ஒரு பாதிப்புக்கு ஆளாகி இருந்தோம் என்று சொன்னால் அந்த துவாவுக்கு மறுப்பே கிடையாது, உடனடியாக ஏற்றுக்கொள்ளப்படும். இந்த பாதிப்புக்கு ஆளானவன் கூட நல்லவனா இருக்கணும்னு அவசியம் கிடையாது, ஒழுக்கமானவனா இருக்கணும் அவசியம் கிடையாது, முஸ்லிமா இருக்கணும் அவசியம் கிடையாது. இத்தகி தாவத்தல் மதுலூம் ஒயின் கான காஃபிரன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அநீதி இழைக்கப்பட்டவனுடைய துஆவுக்கு அஞ்சிக்கொள், அவன் இறை மறுப்பாளனாக இருந்தாலும் சரிதான். ஒரு காஃபிரே இருக்கு, அவன் முடிச்சதை அபகரிச்சுக்கிட்டீங்க, அவன் கேட்ட அல்லாஹ் கேட்பான். உங்கள் துஆவை விட யாருடைய துஆ வெயிட் கூட? அந்த காஃபிரா இருக்கான இறை மறுப்பாளன், அவனுடைய பிரார்த்தனைக்கு வெயிட் கூட. அவன் கேட்கிறான், யா அல்லாஹ் நீ என்னை கேட்டு தரமாட்டியா? எனக்கு அநீதி இழைச்சிருக்கான யார்கிட்ட போய் கேட்பேன்? நீ தான் கேட்டு தர வேண்டும் என்று கையேந்து விட்டான் என்று சொன்னால் உடனே நம்ம கவுந்துருவோம், நம்ம காலி ஆயிருவோம். உண்மையிலும் பாதிக்கப்பட்டிருக்கணும், பாதிக்கப்படாம தப்பா பாதிக்கப்பட்ட நினைச்சிருந்தான்னு சொன்னா நம்மள ஒண்ணும் பண்ணாது. உண்மையிலேயே நம்மால் ஒருவன் அநீதி இழைக்கப்பட்டிருந்தான் என்று சொன்னால் அந்த துவாவுக்கு வெயிட் கூட. இந்த பாதிப்பு என்பதுல பாருங்க, நம்ம என்ன பெரிய பயங்கரமான விஷயத்தை தான் பாதிப்பு நினைச்சுட்டு இருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் இப்னு ஜபல் என்ற சஹாபிய ஜகாத் வசூலிப்பதற்காக வேண்டி யமன்கிற பகுதிக்கு அனுப்பி வைத்தார்கள். யமன்கிற அந்த நாட்டுக்கு, அந்த மாகாணத்துக்கு அனுப்பி வைக்கிறார்கள். எதுக்கு அனுப்புறாங்க? ஜக்காத்தை கலெக்ட் பண்ணிட்டு வா அனுப்புறாங்க. கட்டாயமா ஜக்காத் வசூல் பண்ணணும் இஸ்லாமிய அரசாங்கத்தில். அந்த வேலைக்கு போறாரு. போகும்போது சொல்றாங்க, இய்யாக்க வகராயிம அம்வாலிஹிம், நீ ஜக்காத்தை வசூலிக்கிற நேரத்தில் அவர்கள் செல்லமாக வைத்திருப்பார்கள், சிறப்பாக வைத்திருப்பார்கள், அந்த மாதிரியான பொருள்களை வாங்குவதை தவிர்த்துக்கொள் அப்படிங்கிறாங்க. இப்ப 40 ஆட்டுக்கு ஒரு ஆட்டை வாங்கணும், 40 ஆடு வைத்திருந்தார் சொன்னா 40 ஆடிலிருந்து 120 ஆடு வரைக்கும் ஒருத்தட்ட இருந்தால் அதுக்கு ஒரு ஆடு சக்காத்தாக கொடுக்க வேண்டும். நீ போய் அந்த 40 ஆட்டுல அவர் எந்த ஆட்டை நல்ல செல்லமா வளர்ப்பாரோ, 40 ஆட்டுல ஒரு ஆட்டை நல்ல விருப்பமா வளர்ப்பாரு, அது மேல அவருக்கு ரொம்ப பிரியம் இருக்கும், அதுதான் வேணும்னு கேட்க கூடாது. 40 ஏதாச்சும் ஒண்ணு எடுத்துட்டு வரணுமே தவிர நீ என்ன பண்ணக்கூடாது, அவர்கள் ரொம்ப விருப்பத்தோடு வைத்திருப்பார்களே அப்படியான ஒரு பொருளை போட்டு என்ன செய்யக்கூடாது, நீ கேட்டு வாங்கிடக்கூடாது அப்படிங்கிறாங்க. அதை சொல்லிட்டு சொல்றாங்க, இத்தகி தாவத்தல் மதுலூம். அப்பதான் சொல்லி அனுப்புறாங்க. இந்த போதனை எப்ப சொல்றாங்கன்னு கேட்டா, அவர்கள் மதிப்புக்குரியதாக கருதுவார்களே, 10 சேர் இருக்கு, ஒரு சேர் ஜக்காத்தை வாங்கணும், அந்த சேர்ல அவர் எது குஷன்லாம் போட்டு உட்காருவாரு, அதுதான் கேட்கக்கூடாது. ஏதாவது ஒண்ணு வாங்கிட்டு வந்து 10ல ஒண்ணு வாங்கிக்கணுமே தவிர அவர் ரொம்ப ஒரு மதிப்போடவும் அன்போடவும் விருப்பத்தோடவும் வைத்திருப்பாரு, அந்த மாதிரியான பொருள்களை பார்த்து என்ன செய்யக்கூடாது, கேட்டு வாங்கிறாதப்பா. அப்படி வாங்கும்போது சொல்றாங்க, இத்தகி தாவத்தல் மதுலூம், அநீதி இழைக்கப்பட்டவனுடைய துவாவுக்கு நீ பயந்து கொள். எப்ப சொல்றாங்க?
அரசாங்கத்துக்கு வாங்க, சமுதாயத்துக்கு வாங்க, மார்க்கத்துக்கு வாங்கும் பொழுது கூட இவர் முஆது இப்னு ஜபல் தனக்கு வாங்கிக்கிற போறது இல்ல. அவன்கிட்ட உள்ள 40 ஆட்டுல நல்ல ஆட்டா பார்த்து பொறுக்கி கொழுகொள்னு வச்சிருப்பானே, அதை பார்த்து நீ எடுத்துட்டு வந்தேன்னு சொன்னா அவன் துவா செஞ்சா நீ அழிஞ்சு போயிருவாங்கிறாங்க. இவர் யாருக்கு எடுத்துட்டு வர போறாரு? முஆது அவர் தனக்கு வாங்கிக்கிற போற அந்த ஆட்டை. அந்த ஆடு பைத்துல் மாலுக்கு வரப்போகுது, மக்களுக்கு பயன்பட போகுது, பொது காரியத்துக்கு தான். பொது காரியத்திற்கு எடுத்தாலும் கூட அதில் நீ அவன் சிறப்புக்குரியதை நீ எடுத்துட்டு வந்தேன்னு சொன்னா அவன் அல்லாஹ்விடத்தில் கையேந்து விட்டான் என்று சொன்னால் நீ அழிஞ்சிருவே. இத்தகி அப்பதான் சொல்லி அனுப்புறாங்க, நல்லா வழங்கிக்கிறங்க. வேற ஒரு அநியாயம் பண்றதுக்கு அனுப்பல. வர நீ ஜக்காத்தை வசூலிக்கும் பொழுது கூட ரூபா நோட்டு ஜக்காத்து வசூலி பண்றோம். செலவு 1000 ரூபா நோட்டு விரும்பி வச்சிருப்பாங்க, மாத்தி மாத்தி சட சண்டை வச்சிருப்பான். 1000 ரூபா நோட்டு கொடு. அவன் எதை தரணும் வாங்கிட்டு வந்துட வேண்டியது. 50 ரூபா தான் வாங்கிட்டு வா, அழுக்கு கட்ட வச்சிருந்தாலும் வாங்கிட்டு வா. இல்ல நான் அந்த செலவு நோட்டு தான் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டு கம்பல் பண்ணி உன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி நீ கேட்டால் அவன் பாதிக்கப்பட்டான். இப்ப அதுதான் வாங்க வேண்டும் என்று உனக்கு உத்தரவு கிடையாது. அப்படி இருக்கும்போது நீ கூடுதலான ஒரு விதியை அவன் மீது விதித்திருக்கிறாய். இப்ப அவன் கையேந்து விட்டால் நீ அழிஞ்சிருவ. இத்தகி தாவத்தல் மதுலும், அநீதி இழைக்கப்பட்டவனுடைய பிரார்த்தனைக்கு பயந்து கொள். ஃபைன்னஹு லைஸ பைனஹா வ பைனல்லாஹி ஹிஜாப், அவனுக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில திரை கிடையாது, தடை கிடையாது. நேர போயிட்டு இருக்குமா, எந்த ஒரு தடை உத்தரவும் போடப்படாது. அப்படி ஒரு விஷயமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. பாதிக்கப்பட்டவங்களுடைய துஆவுக்கு அஞ்சி நம்மால் யாருக்கும் பாதிப்பு வந்துடக்கூடாது. நம்முடைய கொடுக்கல் வாங்கல்ல மனைவிக்கு கணவனால் பாதிப்பு அநியாயம் வந்துடக்கூடாது, கணவன் மனைவியினால் கணவனுக்கு பாதிப்பு வரக்கூடாது, பெற்றவர்களால் பிள்ளைக்கு அநியாயம் செஞ்சிடக்கூடாது. 2 பிள்ளை இருக்கும் பொழுது ஒரு பிள்ளைக்கு மட்டும் சொத்தை எழுதி கொடுத்து ஒரு பிள்ளை அம்போன்னு தெருவில் விட்டால் அந்த பிள்ளை துவா செஞ்சால் தந்தையை பாதிக்கும். ஏன் அநியாயம் செய்கிறார்? 2 அவருடைய பிள்ளையா இருக்கும் பொழுது அப்படி செய்கிறார். அது மாதிரி 4 பிள்ளை இருக்கும்போது ஒரு பிள்ளை தலையிலே தாய் தந்தையரை சுமத்தி 3 பேரும் கவனிக்க மறுத்து விட்டார்களே ஆனால் இந்த 3 அநியாயக்காரர்களுக்கு எதிராக தகப்பனார் கையை ஏந்தினாரே ஆனால் அது அநீதி இழைக்கப்பட்டிருக்கார், பாதிக்கப்பட்டிருக்கிறார். யாரெல்லாம் 4 பேர்த்தேன் ஒருத்தன் கவனிக்கிறான், 3 பேர் கவனிக்க மாட்டேங்கிறான், இவனுக்கு ஏதாவது கேள அல்லான்னு கேட்டார்னு வைங்க, கேட்கிறது இல்லை. பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு எதிராக கேட்டு விட்டார்களே ஆனால் அது நம்மை பாதிக்கும். அது நேரடியாக கனெக்ஷன் உள்ள துவா அது. அந்த மாதிரி நம்மால் கணவன் மனைவிக்கு அநியாயம் ஒரு தப்புமே இருக்காது. நீ அம்மா வீட்டுக்கு போன்னு சொல்றது, அம்மா சொல்ல கேட்டுக்கொண்டு ஒரு அநியாயத்தை மனைவிக்கு செய்வது, இது மாதிரி எல்லாம் ஒருத்தன் நடந்து கொண்டானே ஆனால், அல்லது மனைவி கணவனுக்கு செய்யற கடமைகளை புறக்கணித்தல், இப்படி ஏதாவது செய்தார்களே ஆனால் இந்த அநியாயங்களுக்கெல்லாம் யாருக்கு அநியாயம் செஞ்சாலும் சரி, சின்ன அநியாயம் செஞ்சாலும் சரி, அந்த பாதிப்புக்கு ஏற்றவாறு பனிஷ்மெண்ட் கிடைக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கிறாங்க. இதுக்கு ஒரு சம்பவத்தை கூட உங்களுக்கு நாம நினைவுபடுத்தலாம். ஸஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை உமர் ரலியல்லாஹு அன்ஹு செய்றாங்க, ஈஜிப்டுடைய ஆளுநராக என்ன செய்றாங்க, கவர்னராக நியமிக்கிறாங்க உமருடைய ஆட்சி காலத்தில். ஸஅத் இப்னு அபி வக்காஸ் அவர் மேல ஒரு பொய்யாக ஒரு கம்ப்ளைண்ட் வருது. என்ன கம்ப்ளைண்ட் வருதுன்னா, இவர் தொழுகை நடத்துறாரு, சுன்னத்தான முறையில் தொழுகை நடத்த மாட்டேங்கிறாரு, நீட்டுறாரு, குறைக்கிறாரு, இஷ்டத்துக்கு ஒரு பாடு தொழுகிறாரு, ஒழுங்கான முறையில் சுன்னத்தான முறையில் யுஸல்லிய சுன்னத்தான முறையில் அழகாக தொழுகை நடத்த மாட்டேங்கிறார் என்று அவருக்கு எதிராக புகார் வருகிறது. உடனே உமர் ரலியல்லாஹு என்ன பண்றாங்க, அவரை பதவியில் நீக்கிறாங்க. நீக்கிட்டு அந்த இடத்துல அம்மார் இப்னு யாசிர்ங்கிறவரை நியமிக்கிறாங்க. நீக்கிட்டு தற்காலிகமா சஸ்பெண்ட் பண்றாங்க. நீக்கிட்டு என்ன செய்யறாங்கன்னா, இந்த ஸஅத் இப்னு அபி வக்காஸுக்கு எதிராக வந்த புகார் உண்மைதானா அப்படின்னு சொல்லி விசாரணை குழு அனுப்பி அந்த பகுதி பூரா விசாரிக்கிறாங்க. ஒவ்வொரு பள்ளிவாசலா போய் கேட்கறாங்க, ஸஅத் இப்னு அபி வக்காஸ் இருந்தாரு, எப்படி அவரு ஒழுங்கான ஆள் தானா, நல்ல தொழுவெல்லாம் நடத்துவாரா கேட்கும்போது, ரொம்ப அழகான முறை நல்ல தொழுகை நடத்துவாரு, ஒரு சுன்னத்தை கூட விட மாட்டாரு, அவ்வளவு அழகா நடத்துவாருன்னு ஒவ்வொருத்தரும் யாருமே அவருக்கு எதிராக ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லவே இல்லை. ஒரே ஒரு ஆள் உசாமா பின் கத்தாதா என்ற பேர், அவர் என்ன பண்றாருன்னு கேட்டா, அவர் ஆள் சரியில்லை, அவர் தான் கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பார் நினைக்கிறேன். இந்த முட்டை பெட்டிஷன் அவர்கிட்ட தான் வந்திருக்கும். அவர் என்ன சொல்றாரு, அவர் நல்ல ஆள் கிடையாது, நேர்மையா பங்கு வச்சு தர மாட்டேங்கிறாரு, நீதியாக எல்லாத்துக்கும் தீர்ப்பளிக்க மாட்டேங்கிறாரு, அவர் ஆள் சரியில்லை என்று சொல்லி அந்த ஒரே ஒரு ஆள் உசாமா பின் கத்தாதா என்ற ஒரு ஆள் மட்டும் கம்ப்ளைண்ட் பண்றாரு. விசாரணை குழுவுக்கு முன்னாடி ஸஅத் இருக்கிறார், ஸஅத் இப்னு அபி வக்காஸ் அங்க இருக்கிறாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, யா அல்லாஹ், ஸஅத் இப்னு அபி வக்காஸ் அப்படியா, மறு விசாரணை வேணாம், நான் நடவடிக்கை எடுத்துதான் இருக்கேன், நான் ஏத்துக்கிறேன் அதை. அல்லாஹ்ட்ட ஒரு துஆ செய்றாங்க, யா அல்லாஹ், இவன் பொய்யனாக இருந்தால், வேண்டுமென்று என் மீது திட்டமிட்டு இவன் பழி சுமத்தி இருந்தால் இவனுக்கு நீண்ட ஆயுள கொடு அல்லாஹ். அவர் கேட்கிறார், சரியான தள்ளாத வயசு வரைக்கும் கொடு. இரண்டாவது, அவருடைய வறுமையை அதிகப்படுத்தி கொடு. அத்தில் உம்ரஹு அத்தில் ஃபக்ரஹு, அவருடைய வாழ்நாளை ரொம்ப 90 120 140 இப்படி ஆக்கு. அவருடைய வறுமையை அதிகமாக்கி விடு. வஅர்ரில்ஹு பில் ஃபிதன், நிறைய சோதனைகளை அல்லாஹ் கொடுத்து இந்த உலகத்திலே அவனை என்னஞ்சிரு காட்டி கொடு அல்லாஹ்னு சொல்லி அல்லாஹ் இடத்துல 3 துஆ செய்கிறார். கொஞ்சம் காலத்துக்கு பிறகு சாதலாம் மூத்தா போயிட்டாரு.
இந்த ஆள் என்ன ஆச்சுன்னா தள்ளாத வயசு வரைக்கும் ஆகி கண் பார்வையெல்லாம் மங்கி போய் புருவங்கள் வளர்ந்து கண்ணை மூடி அந்த அளவுக்கு ஆகி தெருவில் போகும்போதெல்லாம் பொம்பளை மல்ல விழுந்துருவாராம், பிடிச்ச ஆளாளுக்கு திட்டுவாங்களாம், கேவலப்பட்டு. அப்ப அடிக்கடி அவர் சொல்லுவாராம், அசாபத்தினி தாவத்து சாத், சாதுடைய துவா என் விஷயத்தில் பலித்து விட்டது. எனக்கு எதிராக சாது அபிவகாஸ் கேட்டாரு, அல்ல அப்படியே ஏத்துக்கிட்டான், நான் அதை அனுபவிச்சுட்டு இருக்கிறேன். அதாவது உடனே சாவடின்னு கேட்காம அவர் இந்த உலகத்தில் வந்து அவர் டெய்லி அவமானப்படணும், டெய்லி கேவலப்படணும், டெய்லி அவர் வந்து எல்லாரும் ஒரு கண்ணு தெரியாம போய் ஒன்னோட ஒன்று பண்ணுவாராம், ஆள் மலை விழுந்துருவாராம். இப்படி பல மாதிரி செஞ்சோன்னே ஆளுக்கு திட்டுறதும் பேசுறதும் அந்த மாதிரி வந்து ரொம்ப கேவலத்தை சந்தித்தார் என்று சஹீஹுல் புகாரியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஆதாரப்பூர்வமான சம்பவத்தில் பார்க்கிறோம். அதே மாதிரி அருவா என்ற பெயர்ல ஒரு பெண்மணி, அவங்க என்ன செய்யறாங்கன்னா சயீத் இப்னு ஸஅத் என்ற ஒரு சயீத் இப்னு ஸைத் என்ற ஒரு சஹாபிக்கு சொந்தமான நிலத்தை வந்து என்னுடைய நிலம்தான் என்று பொய் வழக்கு கொடுக்குறாங்க அந்த அம்மா. இவர் ஒண்ணுக்கும் போவே இல்லை, உன் இதுங்கிறியா வச்சுக்கமா அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சார், யா அல்லாஹ் இந்த மாதிரி பச்சை போய் சொல்லிட்டா அந்த பொம்பளை, இது என்னுடைய இதுன்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் நான் வந்து இத உன் பொறுப்புல நான் விட்டுறேன், நீ பார்த்து அவளை சோதனைக்கு ஆளாக்கி அவளுடைய கண் பார்வை பறித்து விடு, அவருடைய கபர் அவளுடைய வீட்டுக்குள்ளே கபர் ஆக்கிறேன்னு அவர் கேட்கிறார். என்ன ஆச்சுன்னு சொன்னா அந்த பொம்பளை குருடா போய் அவங்க கணத்துல உள்ள செத்து போச்சு. இந்த அம்மா சஹீஹ் முஸ்லிமில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஆதார் அவங்க கபரா போச்சு. அது எதுக்குன்னா பாதிக்கப்பட்டவருடைய பிரார்த்தனை பயங்கரமான வெயிட்டானது என்பதற்காக ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, 3 துஆக்கள் நிராகரிக்கப்படுவதில்லை. ஒன்று, நோன்பாளியாக இருப்பவர் நோன்பு திறக்கிற வரைக்கும் துஆ ஏற்றுக்கொள்ளப்படும், நீதியான அரசராக இருந்தால் அவர் கேட்கிற துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும், அநீதி இழைக்கப்பட்டவர்களாக இருந்தால் அவர் யார் அநீதி இழைத்தார் அவருக்கு எதிராக கையேந்தினார்கள் என்றால் துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். அதனால் நம்ம அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடிய நேரத்தில் நோன்பு வைத்த ஒரு நிலையை பேணிக் கொள்ள வேண்டும், நீதியான நிர்வாகத்தை நடத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், நம்மால் யாரும் அநீதிக்கு உள்ளாகாத அளவுக்கு நம்மை பார்த்துக் கொள்ள வேண்டும், ஹராமான உணவுகளில் இருந்து முழுமையாக விலகிக் கொள்ள வேண்டும். இப்படியான ஒழுங்கு, இன்னும் சில ஒழுங்குகள் இருக்கிறது, அந்த ஒழுங்குகளையும் பேணி அல்லாஹ்விடத்தில் நம்ம அணுகினோமேயானால் நிச்சயமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்வான். அப்படி ஏற்றுக்கொண்ட நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சப்பிஹ் இஸ்ம ரப்பிக்கல் அஅலா الذي خلق فسوى. السلام عليكم ورحمة الله. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு வழங்கி இருக்கின்ற அருட்கொடைகளுக்கு எவ்வாறு நாம் நன்றி செலுத்த வேண்டும் என்ற அடிப்படையிலும், நமக்கு ஏற்படுகின்ற தேவைகளை அல்லாஹ்விடத்தில் எப்படி கேட்டு பெறுவது என்ற அடிப்படையிலும் அல்லாஹ்வோடு இந்த உலகத்திலே நமக்கு 2 வகையான தொடர்புகள் இருக்கின்றன. அல்லாஹ்விடத்திலே கேட்கும் பொழுது எந்தெந்த சந்தர்ப்பங்களிலே கேட்டால் அந்த பிரார்த்தனையை அல்லாஹ் அதிகம் ஏற்றுக்கொள்கிறான், எத்தகைய தகுதிகளை நாம் வளர்த்து கொண்டால் அந்த நேரத்தில் நம்முடைய பிரார்த்தனை மதிப்புமிக்கதாக அமையும் என்பதில் ஒரு பகுதியை நம்ம சென்ற வாரம் பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 3 பேருடைய பிரார்த்தனை அல்லாஹ்விடத்திலே நிராகரிக்கப்படுவதில்லை, ஏற்றுக்கொள்ளப்படும். அந்த 3 பேர்ல சென்ற வாரம் சொன்ன பிரகாரம் பாதிக்கப்பட்டவர், அநீதி இழைக்கப்பட்டவர், நேர்மையாக ஆட்சி செலுத்தக்கூடிய ஒரு அரசர், நோன்பு நோற்றிருப்பவர் என்று 3 செய்திகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதே போல இன்னொரு 3 பேரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 3 பேருடைய பிரார்த்தனைகள் அல்லாஹ்விடத்தில் மறுக்கப்படுவதில்லை. அதுல ஒரு ஆள் யாருன்னு கேட்டா, பிரயாண தாவத்துல் முசாஃபிர், சொந்த ஊரை விட்டு வெளியூருக்கு பயணம் செய்திருக்கக்கூடிய ஒருத்தர், வெளியூர்ல தங்கி இருக்கக்கூடிய ஒருத்தர் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார்னு சொன்னா அந்த பிரார்த்தனைக்கு அல்லாஹ்விடத்தில் வெயிட் இருக்கிறது. ஏன் வெயிட் இருக்கு நம்ம சிந்திச்சு பார்த்தோம் என்று சொன்னால்,
ஒரு மனிதன் வந்து நல்லவனாக வாழ்றான்னு சொன்னா அதுக்கு பெரும்பாலும் அவனை தெரிந்தவர்கள் அவனை பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் காரணமா இருக்குது. இப்ப நம்ம சொந்த ஊர்ல நல்லவங்களா வாழ்ந்துட முடியும். ஏன்னாட்டா நம்ம தகப்பனார் அங்க இருப்பாரு, நம்ம தாயார் இருப்பாங்க, நம்ம அண்ணன் தம்பிமார்கள் இருப்பாங்க, நம்மோடு பழகியவர்கள் இருப்பாங்க, நமக்கு படிச்சு தந்தவங்க இருப்பாங்க. அவங்க மத்தியில் நம்ம பேர் டேமேஜ் ஆயிடக்கூடாது என்பதற்காக வேண்டி நம்ம நல்லவர்களாகவே கஷ்டப்பட்டு அடக்கி கொண்டு இந்த உலகத்துக்காக நல்லவர்களாக வாழ்ந்துருவோம். இறைவனை அஞ்சு நல்லவராக வாழ்வதோடு சேர்ந்து இந்த அச்சமும் நம்மளை வந்து நல்வழிப்படுத்தும். ஆனா யாருமே எனக்கு அறிமுகம் இல்லாத ஒரு ஊருக்கு நான் சென்றால், நீங்கள் சென்றால், அங்கே நல்லவனா வாழ்றது கஷ்டம். ஏன் நம்மளை யாரும் பார்க்க போறதில்ல. அதனால ஒரு மனிதன் வந்து பிரயாணத்தில் செல்லக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வை அதிகமா மறந்துட முடியும். அல்லாஹ்வை மறப்பதற்கான காரணங்கள் சாதனங்கள் எல்லாம் வெளியூர்களுக்கு அறிமுகமற்றவர்களுடைய ஊர்களுக்கு செல்லும் பொழுது ஏற்படுது. இந்த நேரத்தில் கூட அல்லாஹ்வை மறக்காம அல்லாஹ்வை ஞாபகம் வச்சுக்க ரெண்டு டிஃபரெண்ட் இருக்குல்ல. சொந்த ஊர்ல அல்லாஹ்வை நினைக்கிறதுக்கும் வெளியூர்ல போய் அல்லாஹ்வை நினைத்து அவனிடத்துல பிரார்த்தனை செய்வதற்கு வித்தியாசம் இருக்குது. வெளியூர்ல ஒருத்தன் அல்லாஹ்வை நினைக்கிறேன்னா உண்மையில் அல்லாஹ்வுக்கு பயந்து தான் நினைக்கிறான், மனுஷனுக்காக நினைக்கவே இல்லை. வெளியூர்ல ஒருத்தன் போய் அல்லாஹ் நல்லவனா நடக்கிறான்னு சொன்னா நிச்சயமா அவனை நல்லவனா ஆக்குறது இறையச்சம் தான். வேற எந்த மனிதனுக்கோ அந்த உலகத்துக்கோ ஊருக்கோ பயந்து கொண்டவன் நல்லவனா இருக்கிறது இல்லை. அப்ப பிரயாணத்துல ஒருத்தன் நீங்கள் போயிருக்கக்கூடிய நேரத்திலையும் கூட அல்லாஹ்வுடைய கடமைகளை சரியான முறையில் நிறைவேற்றி விட்டு யா அல்லாஹ்னு கையேந்திரம் சொன்னா அது ஒரு தனியான ஒரு தகுதிக்குரியது ஆயிருது. அல்லாஹ் ஏற்றுக்கொள்றான்னு சொன்னா அதனுடைய ரீசன் நம்ம சிந்திச்சு பார்க்கும் பொழுது நமக்கு விளங்கக்கூடிய காரணம். இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த காரணத்தை சொல்லல, ஆனா நமக்கு தெரிகிறது இது வந்து பிரயாணத்தில் இருப்பவனும் சமமானவன் இல்ல. பிரயாணத்தில் இருக்கிறவன் இறைவனை நினைப்பதும் அதுபோக பிரயாணத்தில் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் இருக்கு பாருங்க, அது வேற நம்மளை மறக்க செய்யும். அந்த டயர்டா இருக்கும், ரொம்ப சோர்வா இருக்கும், எப்படா படுத்துமோன்னு இருக்கும். அதையெல்லாம் விளங்கித்தான் அல்லாஹ் தொழுகை கூட சுருக்கி போட்டான். அல்லாவுக்கே அது வந்து அப்படி அங்கீகரிக்கத்தானே செய்யறான். நீ வெளியூருக்கு போனா 4 ரக்காத் உனக்கு தொழ முடியாது, 2 தொழுதுட்டு போ, ஒரு 5 வேளை உனக்கு தொழ முடியாது, ஜம்மு பண்ணி தொழுதுட்டு போன்னு சொல்லி அந்த கஷ்டங்களை அந்த சிரமங்களை அல்லாவும் அதை நமக்கு அங்கீகரிச்சு தர்றான். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள்ல அல்லாஹ்விடத்துல பிரார்த்திக்கும் பொழுது அந்த பிரார்த்தனைகள் அங்கீகரிக்கப்பட நம்ம வெளியூருக்கு எங்கேயாவது போயிட்டோம்னு சொன்னா நம்ம கேட்க நினைச்ச துவாவையெல்லாம் மறந்துடாம கேட்டுட்டு வரணும். சொந்த ஊர்ல கேட்கறதை விட நம்ம ஏதாவது இதுக்காண்டி துவா செய்யறதுக்காக வெளியூருக்கு போயிடக்கூடாது. வெளியூருக்கு போறோம், வெளியூருக்கு போற இடத்துல நமக்கு ஒரு முக்கியமான தேவைகள்லாம் இருக்குமே, ஆனால் அல்லாஹ்விடத்துல நம்ம துவா அங்கீகரிக்கப்படுற ஒரு தகுதியை நம்ம வளர்த்திருக்கிறோம். மற்ற நேரத்தை விட நம்முடைய தகுதி கொஞ்சம் அதிகப்படுத்தி இருக்கிறது. இந்த நேரத்தில் கேட்டால் அல்லாஹ் தருவான் என்றதை உணர்ந்து வெளியூர்களில் இருக்கக்கூடிய சகோதரர்கள், பிரயாணத்தில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் வந்து அல்லாஹ்விடத்தில் கேட்டால் அந்த துவாவுக்கு தகுதி கூட. அதுபோல இன்னொரு துவா, அந்த 3 பேர்ல ஒருத்தன் வெளியூர்ல இருக்கிறவனுடைய பிரயாணியுடைய துவான்னு சொன்னாங்க இல்லையா, இன்னொரு துவா என்னன்னு கேட்டா தாவத்துல் வாலிதி அலல் வலத். ஒரு பெற்றவன் வந்து பிள்ளைகளுக்கு செய்யற துவா இருக்கு பாருங்க, அது வைத்தானது. ஒருத்தன் தனக்காக கேட்பதை விட தன்னுடைய பிள்ளைகளுக்காக ஒரு தகப்பன் துவா செய்யறான்னு வைங்க, அது வந்து அல்லாஹ் ஏத்துக்கிறானா. பிள்ளைகளுக்காக வந்து தகப்பன் துவா செய்யறான்னு சொன்னா என்ன அர்த்தம்? அதுலயும் நிறைய செய்திகள் இருக்குது. என்ன செய்தி? பிள்ளைக்கு தகப்பன் எப்ப துவா செய்வான்? அந்த தகப்பனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை இந்த பிள்ளை ஒழுங்கா செஞ்சு அவனை வந்து மனங்குளிர வச்சாதான் அந்த தகப்பன் வந்து உள்ளத்திலிருந்து துவா செய்வான். அப்ப இந்த ஒரு கேரண்டியை கொடுத்ததன் மூலமாக அந்த பெற்றவர்களுக்கு மட்டும் செய்தி கிடையாதுங்க, பெற்றவர்களுக்கு பிள்ளைகளை பிறந்திருக்கிற நமக்கு செய்தி இருக்கிறது. நமக்கு என்ன செய்தி? நம்ம வந்து நம்ம பெற்றோர்களுடைய பிரார்த்தனையை பெறணும். நம்ம மட்டும் கேட்பதை விட நமக்காக நம்ம தகப்பனார் அல்லாட்ட கேட்கணும், நமக்காக நம்ம பெற்றவர் அல்லாடத்துல கேட்கணும் என்பதை நம்ம விளங்கணும்னு சொன்னா நம்ம அவங்களுக்கு செய்யற கடமையை ஒழுங்கா செஞ்சிருவோம். பெற்றோர்கள் வந்து எத்தனை பெற்றோர்கள் வந்து சபிச்சு போடுறாங்க பிள்ளைங்களை, நாசமா போ, உருப்படாம போ, நீ தேர்வையானலாம் கேட்கிறாங்களே, அந்த மாதிரியான ஒரு நிலைமைக்கு இல்லாமல் துவாக்களை நீங்க பிள்ளைகளுக்கு தான் முக்கியமான செய்தி. பிள்ளைகளா இருக்கக்கூடியவர்கள் உங்களுடைய பெற்றோர்கள் உயிரோடு இருப்பார்களே ஆனால், குறிப்பாக தகப்பனார் இருப்பாரே ஆனால் அவருடைய துவாவை பெறுவதற்கு நீங்க முயற்சி செய்ய வேண்டும். அப்ப உளப்பூர்வமாக இந்த பிள்ளையின் மீது பாசம் வைத்து நம்முடைய பிள்ளையுடைய இந்த கோரிக்கை நிறைவேறணும் என்ற ஆசையோட அக்கறையோட இஹ்லாஸோட அல்லாஹ்விடத்தில் அவர் துவா செய்தார் என்று சொன்னால் அந்த துவா மதிப்பு மிக்கது. அப்ப பெற்றவங்களும் தங்கள் பிள்ளைகளுக்காக இப்படி நேரம் ஒதுக்கி உங்களுக்கு கேட்கிற மாதிரி என்ன செய்யணும், நம்ம பிள்ளைக்குன்னு கேட்போம் என்று பிள்ளைகளுக்காக துவா செய்யணும். பிள்ளைகளும் என்ன செய்ய வேண்டும் என்றால் பெற்றவர்கள் வழியாக நீங்க துவா செஞ்சா அல்லாஹ் ஏத்துக்குருவான், நீங்க தயவு செய்து எனக்கு துவா செய்யுங்க, அல்லாஹ்ட்ட எனக்காக கேளுங்க அப்படிங்கிற அளவுக்கு கேட்கவும் செய்யணும்.
அந்த மாதிரி நடந்து கொள்ளவும் செய்யணும். அவர் உளப்பூர்வமாக பிரார்த்தனை செய்வதற்கு ஏற்றவாறு இதெல்லாம் நம்ம அல்லாஹ் நம்ம தேவையை கேட்பதற்கு வளர்த்து கொள்ள வேண்டிய தகுதிகள். இந்த ரெண்டோட சேர்த்து அந்த அநீதி இழைக்கப்பட்டவனையும் சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அநீதி இழைக்கப்பட்டவனுடைய துஆவை ஏற்றுக்கொள்கிறான் அல்லாஹ். அதே போல பிரயாணிகளுடைய துஆவை ஏற்றுக்கொள்கிறான். பெற்றவர்கள் பிள்ளைகளுக்காக செய்கிற துஆவை ஏற்றுக்கொள்கிறான். இதே மாதிரி இன்னொரு துஆ அங்கீகரிக்கப்படுறதுக்குரிய தகுதி என்னவென்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு துஆ நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்படும். எந்த துஆ என்று சொன்னால், நீங்கள் உங்களுடைய சகோதரனுக்காக என்று வரக்கூடிய குர்ஆன் வசனங்கள் எல்லாமே முஸ்லீமை குறிக்கும். கூட பிறந்த சகோதரனுங்கிற சொத்து பிரிவினை அதுக்கு வந்தா தான் அப்படி அர்த்தம். பாக பிரிவினை, சொத்து, அந்த மாதிரி சட்டத்திட்டங்களை சொல்லும் போது சகோதரன் வந்தா சகோதரன், அதாவது கல்யாணத்தை பத்தி பேசும் பொழுது, பாக பிரிவினை பத்தி பேசும் பொழுது சகோதரனுக்கு இவ்வளவு பங்குன்னு வரும். எல்லா முஸ்லீமுக்கும் பங்குனது வழங்கிட கூடாது. சகோதரனுக்கு மட்டும்தான் வழங்கிக்கிறேன். இந்த சட்டத்திட்டங்களை கூறாத இடங்கள்ல எங்கெல்லாம் சகோதரன் என்று குர்ஆனிலே ஹதீஸில் சொல்லப்படுகிறதோ எல்லா முஸ்லிமையும் சொல்லக்கூடிய வார்த்தை இன்னமல் மூமினூன இஹ்வா, மூமின்கள் அத்தனை பேருமே சகோதரர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குல்லு முஸ்லிமின் இஹ்வா, எல்லா முஸ்லிம்களுமே சகோதரர்கள் தான். அப்ப நம்ம எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் சகோதரரா இருக்கணும். இப்படி இருக்கக்கூடிய இந்த உலகத்துல ஒருத்தர் அடுத்தவருக்காக செய்யற துஆ இருக்கு பாருங்க, தனக்கு செய்யறதை விட நீங்க எனக்கு செய்யறது நான் உங்களுக்கு செய்வது அது வெயிட் உள்ளதா இருக்குமா? அது எப்ப வெயிட் உள்ளதா இருக்கும்னு கேட்டா, எனக்கு தெரியாம நீங்க எனக்காக செய்யணும், உங்களுக்கு தெரியாமல் நான் உங்களுக்கு லஹ்ருல் கைப்புங்கிறாங்க. அதாவது ஒருவருக்கு தெரியாமல் அவருக்காக துஆ செய்வது. இப்ப எனக்கு நீங்க துஆ செய்யும் போது எனக்கு முன்னாடி செஞ்சீங்கன்னு வைங்களேன், வச்சா நம்மளை அறியாமலே அதுல ஒரு மாற்று குறைஞ்சு போயிடும். இப்ப நான் உங்களுக்கு முன்னாடி உங்களாக துஆ செய்யறேன், என் மனசுல செய்தான் என்ன செய்வான், நம்ம துஆ செய்யறோம் அதனால நம்ம மேல ஒரு அன்பு வைப்பாரு, ஏதாவது கடன் கேட்டா தருவாரு, அப்படி வந்துடும்ல. ஒரு மனிதனை வைத்துக் கொண்டு அவனுக்கு நீங்க துஆ செய்தால், அவனுக்கு துஆ நீங்க செய்வது தெரிய வந்தால், அப்ப என்ன வரும், நம்மளை அறியாமலேயே அவங்ககிட்ட இருந்து ஏதாவது சாதிக்கணும்னு சைத்தான் போட்டு விட்டுருவான். அதுல தூய்மை கொஞ்சம் குறைஞ்சு போயிடும், இக்லாஸ் கொஞ்சம் குறைஞ்சு போயிடும். நம்ம அல்லாஹ்வுக்காக ஒரு மனிதனுக்காக கேட்கணும், அல்லாஹ்ட்ட கேட்கணும், தூய்மையான எண்ணத்தோட எதை எதிர்பார்க்காம கேட்கிறோம் என்றால் அது எப்ப கேட்போம், ஒரு மனிதனுக்காக அவனுக்கே தெரியாமல் கேட்கணும். அவனுக்கு கேட்கறீங்க என்று அவனுக்கு தெரியக்கூடாது. அந்த மாதிரி உங்களுடைய நண்பர்கள் இருப்பாங்க, உங்களோட பழகுனவங்க இருப்பாங்க. நீங்களே பக்கத்து வீட்டில் பார்ப்பீங்க, ஒரு ஆள் புற்றுநோயில் அவதிப்பட்டு இருப்பாரு, அவருக்காக நீங்க என்ன செய்யணும், எதை எதிர்பார்க்காம அவர்கிட்ட சொல்லாம நான் உனக்கு அல்ல துஆ செய்யப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போனீங்கன்னா விஷயம் வேறையா போயிடும். நீங்க ஏதோ டீயோ காப்பி எதிர்பார்க்கறீங்கன்னு அர்த்தமாயிரும். அப்படி இல்லாம லஹ்ருல் கைப்ல, அதாவது ஒருவரை நீங்க பாக்குறீங்க, கஷ்டப்படுறத பாக்குறீங்க, ஒரு நாள் பேச்சுவாக்கில் ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க, அவர் உங்கள்கிட்ட சொல்றாரு ரொம்ப வறுமையா இருக்கு, சாப்பாட்டுக்கே வழி இல்லை, ரொம்ப கஷ்டப்படுறேங்கிறாரு. அதை கேட்டுக்கணும், பேசாம கேட்டுக்கிட்டு நீங்க அதற்கப்புறம் ஒரு தொழுகையில யா அல்லாஹ் என்கிட்ட ஒருத்தர் மாதிரி சொன்னாரு, பாவமா இருக்குது, அவருடைய கஷ்டத்தை போக்கலான்னு கேட்டீங்கன்னா அது அவன் கேட்பதை விட இது கூடுதல். இந்த சம்பந்தப்பட்டவன் கேட்கிறான் பாருங்க, அதை விட கொஞ்சம் வெயிட் உள்ளது, ஏற்றுக்கொள்வதற்கான தகுதி உள்ளது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அப்ப நம்மளுடைய சகோதரர் எல்லாரும் சகோதரர்கள், இரத்த பந்தத்துக்கு தான் செய்யணும்னு அவசியம் கிடையாது, இரத்த பந்தமான சகோதரருக்கு செய்யுங்க. அது அல்லாம நீங்கள் பார்க்கிற ஒவ்வொரு சக முஸ்லிமுக்காக வேண்டியும் அவன் படுகிற கஷ்டங்களை, வேதனைகளை, துன்பங்களை காணும் பொழுதெல்லாம், கேள்விப்படும் பொழுதெல்லாம் அவனுக்காக கொஞ்சம் நேரம் ஒதுக்கி நீங்க என்ன செய்யுங்க, அல்லாஹ்விடத்துல துஆ செய்யுங்க. என்ன பெரிய என்ன நஷ்டம் ஏற்பட போகுதுங்க, துஆ செய்வதில் காசு பணத்தை கொடுத்தாலாவது ஒரு மனசு என்னமோ கால் பார்த்து கொடுக்குற மாதிரி தெரியும். இதுல ஒண்ணுமே கிடையாது, ஒரு 2 நிமிஷம் கொஞ்சம் கூடுதல் டைம் ஆகுமே தவிர மற்றபடி இது ஒரு பெரிய பாரதூரமான ஒரு விஷயம் கிடையாது. இதனால் ஒரு சகோதரனுக்கு நன்மை ஏற்படுமையானால் அது நமக்கு ஒரு பங்கு கிடைக்கத்தானே செய்யும் மறுமையில. இந்த மாதிரி ஒருத்தனை அவன் தெரியாம உனக்கு எந்த ஒரு பெருந்தவனையும் எதிர்பார்க்காம நீ அவனுக்காக உதவி செஞ்சியப்பா என்ற கேட்டியேன்னு சொல்லி அதுக்கு ஒரு மார்க் எல்லாம் போடாம இருப்பான், அதுக்கு ஒரு நன்மை எழுதாம இருப்பான். நமக்கு எல்லாம் நன்மை இருக்குது, எந்த ஒரு நல்லறமும் பாழாக போறதில்லை. அதை அந்த மாதிரியான சில தகுதிகளையும் நம்ம வளர்த்துக் கொள்ளணும், நம்மளும் செஞ்சு பழகணும். நீங்க அப்படி கொஞ்சம் மனக்கண்ணில் கற்பனை பண்ணி பாருங்க, நம்ம என்னைக்காவது நம்மளோட தொடர்புள்ளவங்க, நம்ம பார்த்தவங்க, கண்ணுக்கு முன்னாடி கஷ்டப்படுறவங்களுக்காக என்னைக்கா நம்ம துஆ செஞ்சிருக்கிறோமா? நமக்கு செஞ்சிருக்கிறோம். நம்ம புள்ள குட்டிகளுக்கு ரொம்ப கஷ்டம் வரும்போது செஞ்சிருப்போம், தீராத வைத்த வழி அப்படி ஆஸ்பத்திரியில் சேர்க்கும்போது மட்டும் துஆ செய்வோம். தகப்பனுக்கு செய்வோம், பிள்ளைக்கு செய்வோம். எப்ப செய்வோம்? சீரியஸான ஒரு நேரத்தில் மட்டும் செய்வோமே தவிர எப்ப பார்த்தாலும் செஞ்சுட்டு இருப்போமா? அப்படி செய்யறது இல்லை. சொந்தக்காரங்களுக்கு எந்த கதி, மற்றவங்களுக்கு நட்பு பழக்கம் எல்லாம் சும்மா ஃபார்மாலிட்டி. அவனுடைய மறுமைக்காக வேண்டியோ அவனுடைய நன்மைக்காக வேண்டியோ அல்லாஹ்வின் பக்கம் முகந்திருப்பது என்பது ரொம்ப குறைவாக இருக்கிறது.
அப்ப நம்மளை கொஞ்சம் மாத்திக்கணும். பிறருக்காக நம்ம என்ன செய்யணும், துவா செய்து பழகணும். இப்படி ஒரு பழக்கம் எல்லாத்தையும் வர ஆரம்பிச்சிருச்சுன்னு சொன்னா நிறைய துவா, எனக்கு 1000 பேருக்கு துவா செய்வான், நான் 1000 பேருக்கு துவா செய்வேன், ஒருத்தருக்கு ஒருத்தர் அடுத்தவங்க துவா செஞ்சுட்டு இருப்பாங்க. அப்ப ஒரு மனிதனுக்காக நூற்றுக்கணக்கான பரிந்துரைகள், எல்லாருமே இந்த பழக்கத்தை கொண்டு வந்துட்டான். ஒருத்தர் மட்டும் இப்படி செய்யாம நம்ம ஒவ்வொருவருமே நமக்கு தெரிந்த ஒவ்வொருத்தருக்காகவும் துவா செய்ய ஆரம்பித்துக் கொண்டோமையானால் அப்ப என்ன ஏற்படு, ஒவ்வொரு மனிதனுக்காக அல்லாட்ட கேட்கக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை அதிகப்பட்டு போயிடும். டோட்டல் சமுதாயம் அப்படி நடக்க ஆரம்பிச்சுட்டு வைங்க. பிரார்த்தனைகள் அதிகமாகும் பொழுது அதனாலேயும் ஒரு வெயிட் இருக்குது. அந்த தத்துவத்தை எல்லாம் கருத்துல கொண்டுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இது சொல்றாங்க. அதுபோக துஆக்கள் அங்கீகரிக்கப்படுவதற்கு சில சூழ்நிலைகள், சில இடங்கள் இருக்கிறது. அந்த இடங்களையும் கவனத்தில் கொண்டு நம்ம என்ன செய்யணும், அந்த துஆக்களை செய்யணும். அதுல ரொம்ப அல்லாஹ்வுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு நிலை என்னன்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அக்ரபு மா யகூனுல் அப்து இலா ரப்பிஹி வ ஹுவ சாஜிதுன். ஒரு அடியான் தன்னுடைய இறைவனுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கிற ஒரு இடம் எது என்று சொன்னால் அவன் சஜிதாவில் இருக்கிற இடம் தான். அவன் அரசியல் இருக்கிறான், அரசியல இருந்தா நின்றா தான் அரசு கொஞ்சம் கிட்ட வரும். நெத்தியை கொண்டே வச்சா 4 அடி குறைஞ்சு போயிடும், தூரமா தான் போவீங்க. இப்படி இருந்தா தான் கிட்டத்தில் இருக்கு. ஆனால் அந்த நெருக்கத்தை எல்லாம் சொல்லல. ஒரு மனிதன் அல்லாஹ்வோடு ரொம்ப அடிமைத்தனத்தை முழுசா காட்ட இடம் தானே. ஒரு மனிதனுடைய சிறப்பான உறுப்பு தலை தான். அதுலதான் 6 அறிவு இருக்கிற ஒரே இடம். கையில எல்லாம் ஒரு அறிவு தான் இருக்கு, தொடுற அறிவு மட்டும்தான் கையில இருக்கிறது. உடம்பு முழுசா அதுதான் இருக்கிறது. நமக்கு தலையில மாத்திரம் தான் பார்க்கிற அறிவு அங்கதான் இருக்குது, கேட்கிற அறிவு அங்கதான் இருக்கிறது, முகர்ற அறிவு அங்கதான் இருக்கிறது, தொட்டறிவுங்கிறான அதுவும் அங்கதான் இருக்கிறது. அதே மாதிரி பகுத்தறிகிறதும் கூட அங்கதான் இருக்குது. இந்த தொட்டவுன அறிகிற இந்த உணர்ச்சி அறிவு இருக்கு பாருங்க, அது கூட உடம்பு முழுசு இருக்கிற மாதிரி தலையில இருக்குது. அப்ப 6 அறிவு, சுவை, ஒளி, ஊர், ஓசை, நாற்றம் சொல்லக்கூடிய 5 அறிவுகளும் அதோடு சேர்ந்த பகுத்தறிவும் சேர்ந்து 6 இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான பாத்து எதுன்னு கேட்டா நம்ம தலை. இந்த சிறப்பான தலையை கொண்டு போய் உயரத்தில் இருக்க வேண்டிய தலையை அல்லாஹ் கூட நிமித்தான வச்சிருக்கான். ஆடு மாட்டுக்கெல்லாம் பகுத்தறிவு இப்படி வச்சுட்டான், குனிய வச்சுட்டான். நம்மளுக்கு மண்டையில கணம் இருக்குன்னா நம்ம அல்லாஹ் இப்படி நிப்பாட்டி வச்சிருக்கான். நம்மள மட்டும் எல்லா ஜீவன்களையும் இப்படி குனிய வச்சுட்டு நம்மளை மட்டும் என்ன செய்யறான், நின்றா மண்டையில சரக்கு இருக்குல்ல உனக்கு மட்டும், மற்றதுக்கெல்லாம் இல்லை இல்ல உனக்கு மட்டும் தான் வச்சிருக்கிறேன், அதனால அதை கொண்டு இப்படி நிமித்தி வச்சுக்கிறான். நம்ம இடத்துல செங்குத்தா போயிட்டு இருக்கிற ஜீவனா இருக்கிறோம், எல்லாம் குடிஞ்சு போற ஜீவனா இருக்கிறது. நாம மட்டும் மரஞ்செடிகள் மாதிரி இப்படி நின்றுகிட்டு நடந்து கொண்டிருக்கிறோம். அப்ப அல்லாஹ் இப்படி நிமித்தி வச்சுக்கிறது நம்ம என்ன பண்றோம், நான் நிமிந்தவன் தான், நான் சிறந்தவன் தான், உனக்கு முன்னாடி நான் சிறந்தவன் கிடையாது, உனக்காக வேண்டி இந்த மண்டையை கொண்டு தரையில வைக்கவும் நான் தயார், எவ்வளவு தாழ்த்தி கொள்ளவும் தயார், என்னுடைய கௌரவத்தை ஆணவத்தை எல்லாத்தையும் தூக்கி போட்டு மிதிக்க தயார். நீ மிகப்பெரியவன், நான் மிக சின்னவன் காட்டுற ஒரு இடம் அதுதானுங்க. அல்லாஹ் பெரியவன் நம்ம தக்பீர் கட்டிட்டா கூட நம்ம நிக்கவள செய்யறோம். அதுல ரொம்ப நான் சின்னவன் எந்த இடத்துல ஒப்புக்கொள்றோம், நெத்தியை கொண்டை நிலத்துல வைக்கும் போது ஒப்புக்கொள்றோம். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்கள் அந்த இடத்துல ஃபகமீனுன் அன் யுஸ்தஜாபலக்கும், அல்லாஹ்வுக்கு அடியான் ரொம்ப நெருக்கமா இருக்கிற இடம் சஜிதா தான். அந்த இடத்தில் துஆக்கள் அங்கீகரிக்கப்படுவதற்கு அதிக தகுதி இருக்கிறது. அப்ப நம்ம துஆக்கள் செய்யக்கூடிய நேரத்தில் சஜிதாவை நல்லா தேர்ந்தெடுத்துக்கிறங்க. இப்படி கேட்கறது தான் அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்ல, இப்படி கேட்கலாம், அது பின்னாடி நம்ம வருவோம் இப்படிலாம் கேட்கலாமான்னு சொல்லி. ஆனால் எல்லாத்தையும் விட சிறந்த துஆ என்ன என்று கேட்டால், ரொம்ப நம்ம நெருக்கத்தில் இருக்கும்போது கேட்கறது ஒரு வெயிட் தானே இருக்கிறது. ரொம்ப நம்மளோட நெருக்கமா இருக்கிற நேரம் என்ன, ஒரு மனிதன் இன்னொரு மனிதனோட ரொம்ப டென்ஷனான வியாபாரத்தில் உட்கார்ந்துருக்கான், எவ்வளவு நண்பனா இருந்தாலும் எடுத்து பார்க்க மாட்டான்ல. அல்லாஹ்வுக்கு அந்த மாதிரி பலவீனம்லாம் கிடையாது, அல்லாஹ்வுக்கு எல்லாமே ஒண்ணுதான். இருந்தாலும் அவனா தேர்ந்தெடுத்துக் கொள்றான். அதை ஒரு அடியான் சஜிதாவில் இருக்கிற நிலை எனக்கு நெருக்கமானது என்று அவனா தேர்ந்தெடுத்துக் கொள்கிறான். அப்ப அந்த மாதிரி சஜிதாவில் இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் துஆக்களை அதிகப்படுத்திக்கணும். சஜிதாவில் இருக்கும்போது துஆ என்பதை நீங்க இப்படி புரிஞ்சுக்கிற கூடாது. ஒரு இமாம் தொலை வைக்கிறாரு, அவரோட சஜிதாவுக்கு 20 நிமிஷத்தை போட்டக்கூடாது. என்ன துஆ செய்யறேன்னு சொல்லி நிறைய கேட்கிறேன்னு சொல்லி. ஏன்னு கேட்டா துஆ என்பது அவரவருக்கு நேரங்கள் வேலைகள்லாம் இருக்கும். அது போய் என்னடா அவ்வளவு நேரம் நீட்டாரு நினைச்சிடக்கூடாது. இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிக்கிறாங்க. உங்கள ஒருத்தர் மக்களுக்கு தொழுகை நடத்தினீர்களே ஆனால் அதை நீங்க சுருக்கமா தொழுதுருங்க. முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொஞ்சம் நீட்டி தொழுகை நடத்தும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிக்கிறாங்க. ஃபத்தானுனத யா முஆத், முஆத் நீ என்ன குழப்பம் பண்றியா, நீ பாட்டுக்கு பெருசா தொழு வச்சுன்னா பின்னாடி நோயாளி இருப்பான், ஒரு பலவீனமானவன் இருப்பான், அவசரமா ஒரு வேலைக்கு போறவன் இருப்பான், 1:45 தான் தொழுகை முடிஞ்சுன்னு நினைச்சிட்டு வந்திருப்பான், 2 மணிக்கு பள்ளிக்கூடத்துக்கு போகணும்னு வருவான், நீங்க 2:30 வரைக்கும் துஆ செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா தொழுகை உள்டா ஓடுறது. அப்ப ஜமாத்தாக நீங்கள் மக்களுக்கு தொழுகை வைத்தீர்களே ஆனால்
நீங்கள் தொழுகையை சுருக்கிக் கொள்ளுங்கள், தொழுகை நீட்டக்கூடாது. சுண்ணத்தான், அதுக்காக சுண்ணத்தை விருது சுருக்குறேன்னு சொல்லிட்டு குனியணும் நினைச்சிடக்கூடாது. அது ஓத வேண்டியதெல்லாம் ஓதணும். அந்த எக்ஸ்ட்ரா கூடுதலாக செய்கிற விஷயங்களை குறைத்துக் கொள்ள வேண்டும். 3 சுப்ஹான ரப்பியல் அலீம் சொன்னால் போதும் என்றால் 3 சொல்லணும், 30 சொல்லிட்டு இருக்க கூடாது. எப்ப ஜமாத்தில் இருக்கும் பொழுது அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் இருங்க. நீங்க உங்களுக்கு தனியா தொழுகையானால் நீங்கள் எவ்வளவு வேணாலும் நீட்டிக்கிறீங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செஞ்சாங்க சொன்னாங்க. குழந்தை அழுகிற சத்தத்தை கேட்டுவிட்டு கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையை சின்னதாக்கி இருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல பெண்கள் பள்ளிவாசலுக்கு வருவாங்க, அது அனுமதிக்க வேண்டும். நம்ம தடுத்து வச்சிருக்கோம். ரசூலுல்லாஹ்வுக்கு மாற்றமாக தமிழகத்தில் உள்ள எல்லா பள்ளிவாசல்களும் 99% பள்ளிவாசல்களில் பெண்களுக்கு அனுமதிக்கப்படுவது இல்லை. இங்க நமக்கு இடம் இல்லாதனால முடியல. இன்ஷா அல்லாஹ் அந்த முயற்சியில் இறங்கி கொண்டிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் ஏற்பாடு தந்தால் பக்கத்து இடங்களை முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறோம். பெண்கள் நம்ம அனுமதிப்போம். அப்ப பெண்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் பள்ளிவாசலுக்கு தொழ வந்தாங்களே, குழந்தைகளையும் தூக்கிட்டு வந்துருவாங்களாம். வீட்டிலே போட்டு வர முடியும், குழந்தைய பால் குடிக்கிற குழந்தை இருக்கும், அதையும் கொண்டாந்து பள்ளியாச தொட்டியில போட்டு தொழுகையில சேர்ந்துக்கிடுவாங்க. அந்த குழந்தை அழுகிற சத்தம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குமா? கேட்டவுடனே ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்கன்னு கேட்டா சுருக்கமா தொழுகையை முடிச்சிருவாங்க. முடிச்சுட்டு அவங்களே சொல்றாங்க மக்கள்கிட்ட, நான் நீளமா கொஞ்சம் நீட்டி தொழுகலாம் தான் போய் நின்றேன், குழந்தையுடைய அழுக சத்தம் கேட்டுருச்சு, அதனால் அந்த தாயுடைய மனம் என்ன பாடுபடும் என்று விளங்கி நான் சுருக்கமா முடிச்சுக்கிட்டேன். ஒரு ஆளுக்காக வேண்டி, ஒரு தாய் அந்த கவனம் திரும்பிட வேணாம், குழந்தை ரொம்ப நேரம் அழுகும் போது தொழுகையில் இந்த அம்மாவுக்கு கவனம் இருக்காது, அதுக்காக வேண்டி நான் சுருக்கிறேன்னு சொல்றாங்க. அதனால சஜிதாவில் துவா செய்வது சிறந்தது என்றால் அது என்னன்னு விளங்கிக் கொள்ளணும். நீங்கள் இந்த ஜமாத் ஏதோ தவறி விட்டது, மார்க்கம் அனுமதிச்ச ஒரு காரணத்திற்காக ஜமாத்து தவறி விட்டதா, லேட்டா வர்றீங்களா, தனியா தொழுவுறீங்களா, நல்லா நீட்டுங்க, கடமையான தொழுகை நீட்டுங்க. அல்லது கடமையான தொழுகைக்கு பிறகு சுன்னத் தொழுவுறீங்களா, நல்லா நீட்டுங்க. அதுல உள்ள சஜிதாவில் விழுந்துங்க, பேசாம கடந்து தொழுது கொண்டிருக்கிற சஜிதாவை நல்லா நீட்டி எவ்வளவு நேரம் கேட்க முடியுமோ அவ்வளவு நேரம் கேட்டுட்டு போங்க. நபிலான தொழுகையில் தொழுவுறீங்க, வீட்டில் தொழுவுறீங்க, இரவு தொழுகை தொழுவுறீங்க, ஒரு ஹாஜத்துக்காக வேண்டி ஒரு தேவையை முன்வைத்து அல்லாஹ்விடத்தில் கேட்பதற்காக வேண்டி தொழுவுறீங்க, இஸ்திகாராவுக்காக தொழுகிறீங்க. இது மாதிரி எவ்வளவோ தொழுகைகள் நம்மளா இண்டிவிஜுவலா தனிப்பட்ட முறையில் நாம் தொழக்கூடிய தொழுகைகள்ல துவா செய்வதற்கு சலாம் கொடுத்துட்டு நீங்க கேட்கலாம். அதுல ரொம்ப நல்ல இடம் என்னன்னு கேட்டா சஜிதாவில இருந்து கேட்டு விடுவது. என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை வலியுறுத்துறாங்க. அந்த துவா ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு அதிக தகுதியானது. ஆனா தனி துவாவுல விழுந்து சில பேர் துவா செய்யறாங்க, தனியா சஜிதாவுல சஜிதா துவா செய்யும் பொழுது எல்லாம் தொழுகைலாம் இல்லாத நேரத்தில் டக்குன்னு சஜிதாவுல விழுந்து என்ன செய்யறாங்க, சஜிதா செய்யறாங்க. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தனி சஜிதாவுல துவா செஞ்சதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. இது சொல்லிக்கிட்டு வரும்போது கூட ருக்கு சஜிதாவை எல்லாம் சேர்த்து சொல்லி தான் இதையும் சொல்றாங்க. அம்ம ருக்கு ஃபஅல்லிமு ஃபீஹி ரப்ப, ருக்குல உங்கள் இறைவனை நீங்கள் கண்ணியப்படுத்துங்கள், சுப்ஹான ரப்பியல் அலீம் என்று சொல்லி அவனை கண்ணியப்படுத்துங்கள். வ அம்ம சுஜூது ஃபஜ்தஹிது ஃபி துஆ, சுஜூதுல நீங்க துஆவை நல்லா செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ருக்கு சுஜூதுன்னு அந்த ஆர்டர்ல சொல்லும் பொழுது தொழுகைக்கு உள்ளதான் இருக்குது. தனியா அதுக்குன்னு ஒரு சைதா போட்டு என்ன செய்யக்கூடாது, அது முறை இல்லை. தொழுகையிலேயே இருக்கும் பொழுது நீங்கள் செய்கிற ஒரு சஜிதாவை அந்த 2 சஜிதாவையும் நீட்டி நல்லா வேணுங்கிற துஆவை கேட்கலாம். இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், தொழுகையாச்ச தொழுகையில நம்ம அரபில தான் அல்லாட்ட எல்லாமே வச்சுக்கிறோம், சைதாவில் உட்காந்துக்கிட்டு வேண்டியதெல்லாம் கேட்கறாங்க, நம்ம 7 வருஷம் படிச்சுட்டு வர முடியும், வேண்டியதை கேட்கணும்ல, வேண்டியதெல்லாம் கேட்கணும் அஜர் தான் கேட்குவாரு, அஜரத்துலேயும் முக்காவாசி அஜரத்து கேட்க தெரியாது, கால்வாசி அஜரத்து வாழ்த்தை சாத்தியப்படு, மற்றவங்களுக்கு எவ்வளவு தேவை இருக்குமோ அதை எப்படி கேட்கறது அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அப்படி நினைக்க தேவையில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் உங்களுக்கு இந்த வார்த்தையில உங்களுக்கு அனுமதி கொடுத்துறாங்க. அதுல நிறைய ஃபஜ்தஹிது ஃபி துஆ, துஆவுல நல்ல முயற்சி பண்ணுங்கங்கறாங்க. என்ன அதுக்கு அங்கீகரிக்கப்படுவதற்கு தகுதியானதுங்கறாங்க. அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோ அல்லாஹ்வோ குறிப்பிட்ட வாசகத்தை நமக்கு சொல்லி இதைத்தான் சொல்லணும்னு சொன்னார்களே, அதை மாற்றக்கூடாது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஓதுறோம், அதை தமிழாக்கம் பண்ணி விட்டுறக்கூடாது. சுப்ஹான ரப்பியல் அலீம்னு ஓதுறோம், அதை தமிழாக்கம் பண்ணி விட்டுறக்கூடாது. அத்தஹியாத்துன்னு ஓதுறோம், அதுக்கு போய் தமிழாக்கம் பண்ணி தொழுகையில போய் ஓதிடக்கூடாது. தமிழாக்கம் பண்ணி புரிஞ்சுக்கலாம், புஸ்தகத்தை வச்சு புரிஞ்சு கொள்வதற்காக செஞ்சுக்கலாம். ஓதுறது அந்த வாசகத்தை அப்படியே தான் சொல்லணும், அது அரபிங்கிறதுக்காக இல்ல, அல்லாஹ்வுடைய ரசூல் வாயிலிருந்து வந்திருக்கு, அல்லாஹ்விடமிருந்து வந்திருக்கிறது. அந்த வார்த்தைக்கு ஒரு பரக்கத்து இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியிக்கே ரசூலிக்கே என்ற அந்த 2 வார்த்தைகளை சேஞ்ச் பண்ணும்போது கண்டிச்சிருக்கிறாங்க. ஒரு ஆளுக்கு ஒரு துவாவை கற்றுக் கொடுக்குறாங்க, தூக்கத்துல தூங்க போகும் பொழுது ஓத வேண்டிய துவாவை கற்றுக் கொடுக்குறாங்க. ஆமன்து பி கிதாபிக அல்லதி அன்ஸல்த வ நபியிக அல்லதி அர்ஸல்தன்னு சொல்லி கொடுக்குறாங்க. நபியிக என்பதை ரசூலிக்க ஒரு மாத்திடுறாரு. ரசூலுல்லாஹ் கூப்பிட்டு சொல்லக்கூடாதுல, சொல்லக்கூடாது என்ன ரசூலிக்கங்கற,
நபின்னு சொன்னா நபின்னு சொல்லு, நபி ரசூல் ஒண்ணுதான். நான் நபின்னு சொன்னா நீங்க நபி தான் சொல்லணும், நீ வேற வார்த்தையை கூட மாற்றக்கூடாதுங்கிறாங்க. அதுல எல்லாம் சேஞ்ச் பண்ணுவது குற்றம். அல்லாஹ்வுடைய ரசூல் ஒன்றை சொல்லிவிட்டார்கள், அரபி என்பதற்காக அல்லது, அரபில கூட மாற்றக்கூடாது. நபிக்குங்கிறதுக்கு பதிலாக ரசூலுக்கு அரபியா தான் இருக்குது. அரபிக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மார்க்கம் நீங்க வழங்கிடக்கூடாது. அரபிக்காக நம்ம கொடுக்கவில்லை. அல்லாஹ்வுடைய ரசூலிடமிருந்து ஒரு பரக்கத்தான அந்த வார்த்தை வரும் பொழுது அதுக்கு வைத்து கூட அல்லாஹ்விடமிருந்து அந்த வார்த்தை சொல்லு வந்த காரணத்தினால் அதுல நீங்க சேஞ்ச் பண்ணக்கூடாது. பால் நம்ம பக்கம் தள்ளப்படுது. நீ வேண்டியதை கேளுங்கும் போது பர்மிஷன் ஆயிடுது. அது எங்க எந்த இடத்து சஜிதாவுல சுப்ஹான ரப்பியல் ஆலாவெல்லாம் சொல்லி முடித்த பிறகு இப்ப வந்து உங்கள்ட்ட தள்ளிட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வேண்டியதெல்லாம் கேட்பான். வேண்டியதெல்லாம் கேட்கறது எப்படி கேட்கறது? அவங்க பாசெல்லாம் கேட்பான். வேண்டியதை கேளுன்னு நம்ம பக்கம் அல்லாஹ்வுடைய ரசூல் தள்ளிடும் பொழுது இன்னதை கேளு இப்படி கேளுன்னு சொன்னால் அதுல நீங்க கை வச்சிடக்கூடாது. வேண்டியதை கேளு என்று சொல்லிவிட்ட காரணத்தினால அவன் பாசையெல்லாம் வேண்டியதை கேட்கல. நீங்க அரபில உங்களுக்கு வேண்டியதெல்லாம் கேட்க முடியுமா? ஆங்கிலத்துக்காரனுக்கு அரபில கேட்க முடியுமா? ஒரு ஊமையை எந்த பாசையில கேட்பான்? அப்புறம் ஊமையை சொல்லுவான்ல, அவன் மனசுல என்ன கேட்பான்? அதனால இதை நீங்க தமிழ்ல கேட்கலாம். இந்த கற்றுத்தந்த வார்த்தைகள் அல்லாத துவாக்களை நீங்கள் உங்களுடைய தெரிஞ்ச பாஷையில கேட்கலாம். உங்களுடைய தாய்மொழியிலே சஜிதாவில் இருந்து கொண்டு தொழுகைக்கு எந்த பாதிப்பும் வராது. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பர்மிஷன் கொடுத்திருக்கும் பொழுது அதுக்கு எந்த விதமான பாதிப்பும் வராது. இதெல்லாம் நம்ம துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான சில இடங்கள், இன்னும் சில இடங்கள் இருக்குது. இதெல்லாம் தேர்ந்தெடுத்து அடிச்சோண்டு வைங்களேன், பிரச்சனை இருக்காதுங்க, பஞ்சாயத்து இருக்காது. எவன்டையும் போக தேவையே இல்லை. நமக்கு நேரம் தெரியல, காலம் தெரியல, கேட்கிற முறையும் தெரியல, தகுதியும் வளர்த்துக்கிறது இல்ல. அது பாட்டு என்னமோ அல்ல வேலைக்கார மாதிரி நம்ம என்னமோ எஜமான் மாதிரி சரியா இல்லையா இப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்க வேண்டி. அதனால நம்முடைய பிரார்த்தனைகள் எல்லாம் வீணா போய்கிட்டு இருக்கிறது. அப்ப எஜமானுடைய அந்தஸ்தை உணர்ந்து அவன் காட்சி தருகிற வழியில நம்முடைய பிரார்த்தனைகளை அமைத்துக் கொள்ள வேண்டும். இதற்கான ஒழுங்குகள் இன்னும் சில இருக்கின்றன. இதை இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த வாரங்களில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த நேரத்தில் எந்த மாதிரியான முறையில் கேட்டால் அவன் நம்முடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்வான் என்பதில் நாம் எல்லாம் நடைமுறைப்படுத்தாமல் அறியாமல் இருக்கிற இன்னொரு விஷயம் என்னவென்று கேட்டால், நாம் தொழுகையில அத்தஹியாத் ஓதுகிறோம். அத்தஹியாத்துல அதை முடித்த பிறகு ஸலவாத் ஓதிய பிறகு அதற்கு பிறகு ஒரு துவாவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தந்திருக்கிறார்கள். அந்த துவாவை ஓதிக்கொள்கிறோம். அதற்கு பிறகு நம்ம எதையெல்லாம் விரும்புகிறோமோ அதையெல்லாம் அத்தஹியாத்துல இருந்த நிலையிலே கேட்கலாம். கேளுங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நீங்க அத்தஹியாத் ஓதினீர்களேயானால் அத்தஹியாத் ஓதிவிட்டு அப்புறம் ஸலவாத் ஓதிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க கற்றுத்தந்த அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்கங்கிற துவாவா இருக்கலாம், அல்லது அல்லாஹும்ம இன்னி லலம்து நஃப்ஸிங்கிற துவாவா இருக்கலாம். இன்னும் ஏராளமான துவாவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தந்திருக்கிறார்கள். அதுல ஏதாவது ஒன்றை ஓதி முடித்த பிறகு நமக்கு பல கோரிக்கைகள் இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சும்ம யதுஉ ஆஜபஹு இலைஹி, அவனுக்கு என்னவெல்லாம் விருப்பமாக இருக்கிறதோ எதையெல்லாம் கேட்க வேண்டும் என்று நினைக்கிறானோ அது எல்லாத்தையுமே அத்தஹியாத்துல இருந்து கொண்டே கேட்கட்டும். தொழுத பிறகு கேட்கலாம், அது ஒண்ணு. அத்தஹியாத்துல இருந்து கொண்டே கேளுங்கள், தொழுகைக்கு உள்ள இருந்து கொண்டே கேட்கலாம். இப்படி கேட்கலாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருவதிலிருந்து அதுவும் அங்கீகரிக்கப்படுவதற்கான ஒரு இடம், நம்முடைய பிரார்த்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான இடம் என்பதை கற்றுத் தருகிறார்கள். இந்த விரும்பியதை கேளுங்கள் இன்னொரு அறிவிப்பில் வருகிறது, சும்மல் யதஹய்யர் மினல் மஸ்அலத்தி மா யஷா, அவன் நாடிய கோரிக்கைகளை எல்லாம் கேட்கட்டும், எதையெல்லாம் நாடுகிறானோ அந்த கோரிக்கையை எல்லாம் கேட்கட்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இது கூட உங்களுக்கு ஜமாஅத்தோட தொழும்போது சாத்தியமாகாது. அவர் ஒரு அளவோட சலாம் கொடுத்து விடுவார், அதுக்கப்புறம் நம்மளும் சலாம் கொடுத்துருவோம். அப்ப தனியாக தொழக்கூடிய நேரங்களில் இதற்கு வாய்ப்பு கிடைக்கும். விரும்பியதையெல்லாம் கேளுங்கள் என்று சஜிதாவுக்கு செஞ்ச மாதிரி அந்த வாசகம் வர்ற காரணத்தினால் அப்பவும் நம்ம ஓத வேண்டியதெல்லாம் முறைப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தந்தபடி ஓதிவிட்டு நமக்கு தெரிஞ்ச பாஷையில நம்முடைய தாய்மொழியில அத்தஹியாத்துல இருந்து கொண்டே நம்முடைய கோரிக்கை எல்லாம் என்ன செய்யலாம், கேட்கலாம். அதுவும் அல்லாஹ்வுக்கு விருப்பமான இடம். மண்டியிட்டு அமர்வது, எப்படி நெத்தியை கொண்டே நிலத்தில் வைப்பது ஒரு அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்கிறதோ இந்த மாதிரி மண்டியிட்டு அமர்ந்த நிலையில அல்லாஹ்விடத்துல அத்தஹியாத் என்ற இருப்பில இருந்து கொண்டு கேட்பதும் அல்லாஹ்வுக்கு விருப்பமானது. இந்த நேரங்களை எல்லாம் நம்ம அல்லாஹ்விடத்துல கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இது போக நம்முடைய துஆக்கள் அங்கீகரிக்கப்படுவதிலேயே ரொம்ப ரொம்ப உயர்ந்த ஒரு நேரம் இருக்கிறது சொன்னால், சிறந்த நேரம் இருக்கிறது சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இரவிலே
இரவை 3 பங்காக வைத்து 3வது பங்கு அந்த நேரம் அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமான நேரம். இரவை 3 பங்கா வைக்க வேண்டும். அந்த 3 பங்காக வைத்து அந்த 3வது பங்கு நேரம் இருக்கிற அந்த நேரத்தில் அல்லாஹ் என்ன செய்யறானா, யாராவது கேட்பவர்கள் இல்லையா, நான் தர தயாரா இருக்கிறேன், யாராவது பாவ மன்னிப்பு கேட்க மாட்டீங்களா, நான் மன்னிக்க ரெடியா இருக்கிறேன், ஒரு கோரிக்கையுமே உங்களுக்கு இல்லையா, நான் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறேன் அப்படின்னு அல்லாஹ் டிக்ளேர் பண்ணிட்டே இருக்கிறானா. இரவில் 3ல் ஒரு பகுதி ஆன 3வது பகுதி 3 பகுதியில சுலுசுல் லைலுல் ஆகிர் கடைசி பகுதியே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் கேளுங்கப்பா நம்மள விரட்டலாம். நம்ம அவன்கிட்ட கேட்கறதுக்கு விரட்டுறதுக்கு பதிலா அவன் என்ன செய்யறான், கேள்றா நம்மள விரட்டிட்டு இருக்கான். கேளு, தர ரெடியா இருக்கிறான், ஏன் கேட்க மாட்டேங்கிற, அப்ப கேளு தயாரா இருக்கிறேன்னு கொடுக்கறதுக்கு வச்சுக்கிட்டு அல்லாஹ் நம்மளை விரட்டும் பொழுது அந்த நேரம் ரொம்ப ஒரு சிறந்த நேரம். 3ல் ஒரு பகுதி என்ன அதை விளங்கிக் கொள்ள வேண்டும். இஸ்லாமிய அடிப்படையில் இரவு என்பது ஏறக்குறைய ஒரு 10.5 மணி நேரம் வரும். இரவு என்றால் எப்ப இரவு? மகரிபு சூரியன் மறைந்ததிலிருந்து இரவு ஆரம்பிக்கிறது. எது வரைக்கும் இரவு என்றால் சூரியன் உதிக்கிற வரைக்கும் அல்ல, ஃபஜ்ர் வரைக்கும் தான் இரவு. ஃபஜ்ர் வந்தா சுபுஹ், அதுக்கு பேர காலைன்னு அர்த்தம். இஸ்லாமிய அடிப்படை பிரகாரம் சூரியன் உதிச்சதுல இருந்து மறைகிற வரைக்கும் எடுத்துக்கிட்டா 12 மணி நேரம் ஆவரேஜா வரும். ஆனால் இஸ்லாம் இரவு என்று எதை சொல்லுதுன்னு கேட்டா, மகரிப் ஆனவுடனே இரவாயிடுது, சுபுஹ் வந்த உடனே பகலாயிடுது. அப்போ ஒரு 80 நிமிஷம் இரவுல குறைஞ்சு போயிடும். இரவுல சுபுஹ் 80 நிமிஷத்துக்கு பிறகுதான் சூரியன் உதிக்க போகுது. சுபுஹுடைய வக்து ஆரம்பமாகி 80 நிமிடம் கழித்த பிறகுதான் எல்லா பகுதிகளிலும் சூரியன் உதிக்கும். அப்ப 80 நிமிஷம் இரவுடைய நேரத்தில் அங்கிட்டு போயிடுது, ஏறக்குறைய 1.5 மணி நேரம் போயிடுது. 1.5 போச்சுன்னா 10.5 மணி நேரம் தான் இரவு இருக்குது. உதாரணமா 6:30 மணிக்கு சூரியன் மறைகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். 6:30 மணிக்கு மறைச்சுன்னு சொன்னா ஒரு 4:45 5க்கெல்லாம் என்ன ஆயிரும், சுபுஹ் வக்து வந்துடும். இந்த நேரம் தான் நமக்கு இரவு. இதை 3 பங்கா வைங்க, ஒரு 10.5 மணி நேரத்தை 3 பங்கா வச்சீங்கன்னு சொன்னா 6:30 இருந்து 3 மணி நேரம் எவ்வளவு? 12. 12ஆ? 6:30 இருந்து 3 சேர்த்தா எவ்வளவு? 10 மணியா? எவ்வளவு வருது? 3 சேர்த்தா 10. 10 மணி வரைக்கும் ஒரு பாகம். 10ல இருந்து ஒரு 3 சேருங்க, 10ல இருந்து ஒரு 3 சேர்த்தா 13, அதாவது 1.5 மணி. 13 என்று சொன்னால் இரவு 1.5 மணி வரைக்கும் 2வது பாகம், 1:30 இருந்து சுபுஹ் வரைக்கும் 5 வரைக்கும் 3வது பாகம். அதாவது 1:30க்கு மேல போயிடணும். இரவுல 1.5 மணி, 2 மணி, 2.5 மணி, 3 மணி, இந்த நேரங்கள் தான் இந்த 3ல் ஒரு பங்குங்கிறது. 10 மணிக்கோ 11 மணிக்கோ அது வராது. அதாவது ஏறக்குறைய 1:30க்கு மேல போயிடணும். 2 மணில இருந்து சுபுஹ் வரைக்கும் வச்சுக்கிறீங்களேன். இரவு 2 மணியிலிருந்து சுபுஹ் வக்து வர்ற வரைக்கும் உள்ள அந்த நேரத்தில் அல்லாஹ் என்ன சொல்றான்னா, இது கேளு, நான் தருவதற்கு நான் உன்கிட்ட வாலண்டியரா நான் கேட்கிறேன், இப்ப என்னிடத்தில் உன்னுடைய கோரிக்கை வை அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இந்த இடத்துல நம்ம சிந்திச்சு பார்க்கணும். இரவில் 3ல் ஒரு பகுதி, இந்த கடைசி பகுதி இருக்குத, அது ஒவ்வொருத்தனுக்கு 24 வருஷம் அல்லாஹ் கேட்டுட்டு தான் இருக்கிறான். அவனுக்கு ஆள் மாறிக்கணும். நமக்கு கடைசி 3ல் ஒரு பகுதியில் இருப்போம், நம்ம கடனோட வேற ஒருத்தன் அந்த நேரத்துக்கு வந்துருவான், வேற ஒருத்தன் அந்த நேரத்துக்கு வந்துருவான். 24 வருஷம் எல்லாம் கொடுத்துட்டு தான் இருக்கிறான். ஆனால் நமக்கு நேரத்தை ஒதுக்கி தந்துடுறான். இரவுல 3வது ஏன்னா தூங்குற நேரம், அசந்து தூங்குற நேரம், எல்லாம் டயர்டா இருக்கிற நேரம், அந்த இடத்துல எல்லாரும் தூங்கும்போது முழிச்சுக்கிட்டு இருந்து அல்லாஹ்வை நினைத்து நம்ம கேட்கும் பொழுது அல்லாஹ் தருகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். எப்படி சொல்றாங்கன்னு கேட்டா, முதல் வானத்திற்கு அல்லாஹ் இறங்கி அரசில் இருக்கிற ரப்புல் ஆலமீன், அதான் அவ்வளவு கிட்ட வர்றானா புரியறதுக்காக சொல்றாங்க. முதல் வானத்திற்கு அல்லாஹ் இறங்கி, ஹல் மின் முஸ்தக்பிரின், உங்கள்கிட்ட பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்கள் யாரும் இல்லையா, நான் மன்னிக்க ரெடியா இருக்கிறேன். ஹல் மின் சாயிலின், கோரிக்கையை கேட்கக்கூடியவர்கள் யாருமே என்னிடத்தில் இல்லையா அப்படின்னு அல்லாஹ் நம்மளை கேட்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. கன்ஃபார்ம் முக்கியமான தேவை இருக்குதா, 2 மணிக்கு எந்திரிச்சிருங்க, 3 மணிக்கு எந்திரிச்சிருங்க. எந்திரிச்சிட்டு அதுல இன்னும் கொஞ்சம் பவர் ஏத்துறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இரவுல நீங்கள் துஆ செய்வதாக இருந்தால் அந்த துஆ செய்வதற்கு முன்னாடி ஒரு வாசகம் இருக்கிறத சொல்லிக் கொள்ளுங்கள். அதை சொல்லிவிட்டு துஆ செய்தீர்களேயானால் கண்டிப்பாக அல்லாஹ் ஏற்றே தீர்வான். அல்லாஹ் அந்த துஆவை நிராகரிக்கிறதே இல்லை. இரவுலையும் 2 மணிக்கு எந்திரிச்சிருங்க. எந்திரிச்ச பிறகு துஆ செய்யறதுக்கு முன்னாடி ஒரு திக்ரை, ஒரு இறைவனை புகழ்கிற சொல்லை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தந்திருக்கிறார்கள். அந்த சொல்லு என்னன்னு கேட்டா, தெரிஞ்ச சொற்கள் தான், ஆனா அதை வரிசையா சொல்லணும். லா இலாஹ இல்லல்லாஹு வஹதஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இது ஒரு வாசகம், இது எல்லாரும் தெரிஞ்ச வாசகம் தானே. லா இலாஹ இல்லல்லாஹு வஹதஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். அதுக்கு அடுத்து
அல்ஹம்துலில்லாஹ், ஃபர்ஸ்ட் சுப்ஹானல்லாஹ் சொல்லக்கூடாது, அல்ஹம்துலில்லாஹ் வ சுப்ஹானல்லாஹ், அப்புறம் சுப்ஹானல்லாஹ் வ சுப்ஹானல்லாஹ், அப்புறம் லா இலாஹ இல்லல்லாஹ், அப்புறம் அல்லாஹு அக்பர், அப்புறம் வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா. இவ்வளவையும் சொல்லிவிட்டு கேளு. இது சொல்லிவிட்டு அல்லாஹ்ட்ட கேளு. அல்லாஹ்வை புகழ்றதுல இப்ப இவ்வளவு எல்லா புகழும் அடங்கி போயிடுச்சு. அல்லாஹ் வந்து வணக்கத்துக்கு அவனை தவிர யாரும் இல்ல, அவனுக்கு தான் புகழ், அவனுக்கு தான் அதிகாரம், அவனுக்கு எல்லா சக்தியும் இருக்கிறது, அவன் தூய்மையானவன், அவனை நான் புகழ்கிறேன். இவ்வளவு அர்த்தம் அதுல இருக்கிறது. இதை வந்து மனப்பாடம் பண்ண முடியாதவர்கள் புகாரியில ஒரு தமிழாக்கம் இருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். ஹதீஸ் நம்பரை மட்டும் நீங்க மனசுல வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்களே போய் பார்த்து படிச்சுக்கலாம். 1154 1154 ஹதீஸ்ல இந்த வாசகம் அப்படி இடம் பெற்றிருக்கும். அப்படி எழுதி வைத்து நீங்க என்ன செய்யலாம், மனப்பாடம் பண்ணிக்கொண்டு ஒவ்வொரு இரவுலையும் நீங்கள் துவா செய்யும் பொழுது இதை சொல்லிட்டு அல்லாஹ்ட்ட துவா செய்யுங்க. அவர் அந்த துவாவுக்கு முன்னால் இந்த துவாவை, இந்த திக்ரை நான் கற்றுத்தருகிற இந்த சொல்லை சொல்லிக் கொள்வாரையானால் அல்லாஹ் வந்து அவருடைய கோரிக்கையை நிச்சயமாக ஏற்றுக்கொள்கிறான் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதனால முக்கியமான தேவைகள் இருக்குமையானால் நம்ம நள்ளிரவுல 2 மணிக்கு மேல, 1:30 மணிக்கு மேல, 2 மணி 3 மணியை போல எழுந்து அதை கேட்கணும். கேட்கறதுக்கு முன்னாடி இது ரொம்ப சின்ன சொல்லுதான், கஷ்டமெல்லாம் கிடையாது. இதை வந்து மனப்பாடம் பண்ணி கொள்ளலாம். இது போக மனப்பாடம் பண்றதுக்கு தேவை எழுத்து மூலமா வேணுங்கிறவங்க மேல கேட்டா எழுதி கூட தந்துருவாங்க, வாங்கிட்டு போயிருங்க. அடுத்தபடியாக ஒரு துவா செய்கிற மற்ற நேரங்கள்ல, இரவு அல்லாத நேரங்கள்ல துவா செய்யும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யூனுஸ் நபி அவர்கள் ஒரு தவறு செய்து விட்டு அதற்காக வேண்டி அல்லாஹ்விடத்துல மன்றாடினார்கள். என்ன சொல்லி மன்றாடினார்கள் நம்ம எல்லாருக்குமே தெரியும். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். இதை சொல்லிவிட்டு தான் யூனுஸ் நபி அவர்களுக்கு அல்லாஹ் வந்து பாவ மன்னிப்பு கொடுத்தான். யா அல்லாஹ், உன்னை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்ல, நீ தூய்மையானவன், நான் தான் அநியாயம் பண்ணிட்டேன், நான் தான் அநியாயம் பண்ணுவதை தவிர நீ தூய்மையான ஆள் தான், நீ ஒரு குறையும் வைக்கல அப்படிங்கிற கருத்துப்பட யூனுஸ் நபி அவர்கள் ஒரு துவா செய்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களுக்கு எந்த நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் கேட்பதாக இருந்தாலும் யூனுஸ் நபி செய்த இந்த துவாவை சொல்லிவிட்டு அப்புறம் உங்க தேவையை கேளுங்க. அல்லாஹ் புகழ்ந்துட்டு உங்க தேவையை கேட்கறதுக்கு முன்னாடி தமிழ்ல கூட கேளுங்க, எந்த பாஷையில வேணாலும் கேளுங்க, அதுக்கு முன்னாடி இதை சொல்லிக்கிறங்க. லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். இதை சொல்லிவிட்டு ஒருவர் துவா செய்வாரையானால், தன்னுடைய தேவையை கேட்பாரையானால் அந்த தேவையும் அல்லாஹ் நிறைவேற்றுகிறான். அவரை நிறைவேற்றின அவர் மேல எவ்வளவு கோபப்பட்டான்ல, யூனுஸ் நபி மேல அவர் அல்லாஹ் மேல கோபிச்சுக்கிட்டு போயிட்டார். அந்த சமுதாயத்தை அழிக்கிறேன்னு அல்லாஹ் சொன்னான். அழிக்கப்பட அந்த சமுதாயம் எல்லாம் மன்னிப்பு கேட்டவுடனே அல்லாஹ் அவங்களுக்கு வர்ற அதாபை நிப்பாட்டி விட்டான். இவர் கோபிச்சுட்டு ஓடுறாரு. அதுக்காக வேண்டி அவரை கடல்ல தள்ளி மீன் விழுங்குற அளவுக்கு ஏற்பாடு பண்ணி ரொம்ப கடுமையான வார்த்தைகளை எல்லாம் அல்லாஹ் ஒரு விஷயத்தில் யூஸ் பண்றான். ஆனால் அவரை வந்து அல்லாஹ் மன்னிச்சதுக்கு என்ன காரணம்னு கேட்டா, இந்த அவர் மன்னிப்பு கேட்ட இந்த மெத்தட், இந்த விதம் அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிச்சு போய் அவருடைய பாவத்தை மன்னிச்சு தேர்ந்தெடுத்துட்டாங்க. ஃபஜ்தபாஹு ரப்புஹு வஜஅலஹு மினஸ் ஸாலிஹீன். அவரை இறைவன் வந்து தேர்ந்தெடுத்துக் கொண்டு நல்லோர்களில் ஒருவராக ஆக்கிவிட்டான்னு சொல்றான். அப்ப யூனுஸ் நபி மீது அவ்வளவு கோபப்பட்ட அல்லாஹ் வந்து இந்த வார்த்தை குளிர செய்திருக்கிறது. இந்த வார்த்தை வந்து அல்லாஹ்வுக்கு வந்து மன்னிப்பு கொடுக்க வேண்டும் என்பதை உண்டாக்கி இருக்கிறது. அந்த ஒரு துவாவை நீங்கள் கேட்டுவிட்டு அதுக்கு பிறகு உங்களுடைய பிரார்த்தனையை கேளுங்கள். அல்லாஹ்ட்ட கேட்பதற்கு என்னென்ன ரூட்ல எல்லாம் போனா அல்லாஹ்வுக்கு பிடிக்குமோ, எந்த மாதிரி எல்லாம் சொன்னால் நம்முடைய கோரிக்கைகள் நிறைவேற்றுவானோ, அதையெல்லாம் ஒவ்வொன்றாக அறிந்து நம்ம என்ன செய்யணும், கேட்க வேண்டும் என்பதற்காக இதையும் உங்களுடைய வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டும். ஒரு நாளைக்கு அதை செய்யுங்க, ஒரு நாளைக்கு இதை செய்யுங்க, இப்படி பலவிதமான பிரார்த்தனைகளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதுபோக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பிரார்த்தனைகள் பாங்குக்கும் இகாமத்துக்கும் இடையில் நிராகரிக்கப்படுவதில்லை. நேரம் பார்த்து கேட்கணும் அல்லாஹ்விடத்துல. அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிச்சமான நேரம் என்னன்னு கேட்டா, பாங்குக்கு ஜும்மாவுக்கும் மகரிபுக்கும் சாத்தியப்படாது. மகரிபுல பாங்கு சொல்லுவாங்க, நீங்க துஆ செய்றதுக்கு நேரம் இருக்காது, டக்குனு இகாமத் சொல்லி போடுவாங்க, அதுல டைம் பத்தாது. ஜும்மாவுல வந்து பாங்கு சொன்ன உடனே உரை கேட்க ஆரம்பிச்சிருந்தீங்க, பாங்குக்கு அப்புறம் உரை இருக்கிறது, உரைக்கு அப்புறம் இகாமத் ஆயிரம், நீங்க துஆ செய்ய முடியாது. ஜும்மாவை மகரிபையும் தவிர மற்ற தொழுகைகளை எல்லாம் பாங்குக்கும் இகாமத்துக்கும் இடைப்பட்ட அந்த நேரத்தில் கேட்டால் அல்லாஹ் தருவான், நிராகரிக்கப்படுவதில்லை. முக்கியமான கோரிக்கை இருக்குன்னு சொன்னா பாங்கு சொல்றதுக்கு முந்தைய வந்துடணும். ஒருவருக்கு முக்கியமான கோரிக்கை இருக்குதா, 1:15 இகாமத்துனா 1:14 வரக்கூடாது. முக்கியமான நம்ம கோரிக்கை இருக்கு, அல்லாஹ்ட்ட கேட்க வேண்டி இருக்கு, 12:45 வந்து உட்கார்ந்து இருக்கணும். எப்படா பாங்கு சொல்லுவாங்கன்னு பார்க்கணும். பாங்கு சொல்லி முடிச்ச உடனே முன் சுன்ன தொழுது விட்டு கை ஏந்திர வேண்டியதான். அந்த நேரத்தில் பாங்குக்கும் இகாமத்துக்கும் இடைப்பட்ட நேரத்தில் வந்து அல்லாஹ் வந்து எந்த துவாவையும் நிராகரிக்க மாட்டான்.
என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நேரத்தை சொல்லி தர்றாங்க. அதாவது தொழுகையில சஜிதாவுல கேட்கிறது எப்படி அல்லாஹ்வுக்கு பிடிக்கும், அதே மாதிரி அத்தஹியாத்துல கேட்டா அவனுக்கு பிடிக்கும். நள்ளிரவுல 3ஆம் ஜாமத்துல எழுந்து நின்று கேட்டால் அல்லாஹ்வுக்கு பிடிக்கும். குறிப்பிட்ட அந்த துவாவை செய்துவிட்டு அப்புறம் கோரிக்கையை கேட்டால் அவனுக்கு பிடிக்கும். யூனுஸ் நபி அவர்கள் செய்த அந்த துவாவை கேட்டுவிட்டு கோரிக்கை வைத்தால் அவன் ஏத்துக்குவான், அவனுக்கு பிடிக்கும். பாங்குக்கு இகாமத்துக்கு இடையில உள்ள நேரத்தில் நம்முடைய பிரார்த்தனைகள் அமைத்துக் கொண்டோமையானால் பெண்களா இருந்தாங்க வீட்டில் இருக்கிறாங்களா, பாங்கு சொன்ன உடனே அவங்க அங்க இருந்து கேட்கலாம். பாங்குக்கு இகாமத்துக்கு உள்ள டைம் அவங்களுக்கு கணக்கு பண்ணிக்கலாம். இத்தனை மணிக்கு பாங்க சொல்றாங்க, இத்தனை மணிக்கு இகாமத் சொல்லுவாங்கன்னு தெரிந்து கொண்டு எல்லாருக்கும் உள்ள மார்க்கம் தானே இது, அது மாதிரி பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இதெல்லாம் துவா கேட்பதற்கு ஏற்ற நேரங்கள். இது போக இன்னொரு முக்கியமான விஷயம், அல்லாஹ்விடத்தில் கேட்கும் பொழுது நம்ம அவசரப்படக்கூடாது. அதான் முக்கியமான பாயிண்ட். எப்ப ஏற்றுக்கொள்ளப்படும் கேட்டா, ஒருவனுடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படுவதாக இருந்தால் அவன் அவசரப்படாவிட்டால் தான் அல்லாஹ் ஏற்றுக்குவான். இப்ப நம்ம ஒரு இடத்துல போய் ஒரு கோரிக்கைக்காக போற ஒரு பணக்காரர், நமக்கு ஒரு தேவை, உட்காருங்கிறாங்க. அரை மணி நேரம் உட்காருவோம், 1 மணி நேரம் உட்கார்ந்துருப்போம், 2 மணி நேரம் உட்கார்ந்துருப்போம், கூப்பிட மாட்டேன்ட்டாங்களா கோவிச்சுட்டு இருந்துச்சு வந்துருவோம். கோரிக்கைக்காக போறோம், ஒரு அரை மணி நேரம் உட்கார்ந்து பார்ப்போம், 1 மணி நேரம் உட்கார்ந்து பார்ப்போம், 2 மணி நேரம் கூட உட்கார்ந்துருவோம். அதுக்கப்புறம் பார்ப்போம் என்னடா போல் நேரம் கூட மாட்டாங்க போடான்னு வந்துருவோம். ஏன் அப்படி வர்றோம்னு கேட்டா, இவன் இல்லாட்டி இன்னொருத்தன், அதனால வர்றோம். நமக்கு இவன் தான் கதின்னு நம்ம கிடையாது. இவன் கேட்டு பார்ப்போம், இவன் தந்தா இவன் இல்லாட்டி வேற ஆள்கிட்ட கேட்போன்னு வந்துடுறோம். அல்லது இந்த தேவை நிறைவேறாட்டா கூட முக்கியம் இல்ல, செத்து போயிட மாட்டோம் அப்படிங்கிறதுனால வெளியே வந்துடுறோம். அப்ப நம்ம எப்ப அவசரப்படுவோம் என்று கேட்டால், தேவையில்லைன்னு ஒரு அலட்சியம் இருக்கக்கூடிய நேரத்திலையும் வேற ஒரு போக்கிடம் இருக்கிற நேரத்திலையும் தான் நம்ம அவசரப்பட்டு ஒடியாந்துருவோம். ஆனா ஒரு குழந்தை இருக்குது, பேச தெரியாத குழந்தை, பசிச்சு அழுவுது, 3 தடவை அழுவி நிப்பாட்டிடுமா? பசிச்சு அழுவுது, பாலுக்கா அழுவுது. முதல்ல அழுவும், அம்மா வரல. 2வது தடவை அழுவும், அம்மா வரல. 3வது தடவை அழுவும், இனிமே அழுவ வேணாம் அப்படின்னு நின்றுமா? அதுக்கு போக்கிடம் இல்லை. மறுபடியும் அழுவும், மறுபடியும் அழுவும், 100 தடவை கூட அழுவும். அந்த தாய் வர்ற வரைக்கும் என்ன செய்யும்? அந்த குழந்தை அப்படி நடக்குது, நம்ம பெரிய ஆள் அப்படி நடக்க மாட்டேங்கிறோம்ல. அம்மாட்ட போய் சோறு போட சொல்றோம், இல்ல பொண்டாட்ட சோறு போட சொல்றோம், ஒருக்கா சொல்லுவோம், 2 தடவை சொல்லுவோம். சோறு போடலன்னா நம்ம பாட்டுக்கு எதிர்த்து வெளியே போயிடும் இல்லையா, வேண்டிய படுத்துக்கிறோம். இதெல்லாம் செய்யறோம். ஏன்னு கேட்டா, நமக்கு அம்மா தான் சோறு தரணுங்கிற அவசியம் கிடையாது. அம்மா தராட்டி வேற ஒரு இடம், அல்ல சோறே கிடைக்காட்டா கூட தாங்குற அளவுக்கு உடல்ல தாக்கத்து வந்துருச்சு. இப்ப அந்த குழந்தைக்கு என்ன நிலைமை? அது அம்மா கொடுத்தா தான் வழி, கத்திக்கிட்டே இருக்கும். அது அந்த பசியை அடக்கிற வரைக்கும் கேட்டுக்கிட்டே இருக்கும். குழந்தை இந்த நிலையில் இருந்து நீங்க அல்லாட்ட கேட்கணும். அல்லாட்ட கேட்கும் பொழுது நம்ம யார்கிட்ட போய் கேட்க, வேற என்ன வழி இருக்கு நமக்கு? அவனை நீ வேணா விளையாட்ட போட போக முடியுமா? 2 தடவை அல்லாட்ட கேட்டோம், தரல, போயா அங்க போய்க்கிறேன், முடியுமா நம்மளால? வேற யார் இருக்கா? அப்ப இருக்கிற அவன் தான் இருக்கிறான். அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, யுஸ்தஜாபுலி அஹதிக்கும் மாலம் யாஜல், அவசரப்படாத வரைதான் ஒருவனுடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படும். இங்கதான் தப்பு பண்ணிடுறோம். ஒருக்கா கேட்கறது, நான் கேட்டு பார்த்து தரல, என்னமோ அல்லாஹ் ஒரு வேலைக்கார மாதிரி கேட்டவனுக்கு தர்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு, நான் கேட்டு 2 நாள் போய் கேட்டு பார்த்தேன், அவன் வரல, சரிப்பட்டு வரான்னு வந்துடுறது. அப்ப அல்லாஹ்விடத்தில் கேட்பதாக இருந்தால் கேட்டுக்கிட்டு அவசரப்படுற, கேட்டுக்கிட்டே இரு, அவனுக்கு தெரியும் எப்ப தரணும்னு சொல்லி. அப்ப அல்லாஹ் அளவுகளா வைக்கிறான். நீ எஜமானா, நான் எஜமானா, நான் எஜமான் ஒத்துக்கிட்டா திரும்பி திரும்பி கேளுப்பா. ஒரு பச்சளம் குழந்தை பாலுக்கு அழுவும் போது அழுவிட்டே இருக்கும்ல, அந்த நிலைக்கு நீ வா. நான் யார்கிட்ட போய் கேட்பான்ல, உன்னை விட்டா நான் யார்கிட்ட கேட்பேன்? அப்படி கேளு. நான் கேட்டு பார்த்தா உனக்கு சரி வரல என்று சொன்ன முடிஞ்சு வச்சுக்காத. நீங்கள் துவா செய்து விட்டு அந்த கோரிக்கை நிறைவேறலன்னா இது போய் யார்ட்டையும் பேசக்கூடாது. எப்படி எத்தனை கேட்கறது? 4 நாளை தகஜ தொழுது பார்த்துட்டேன், நடக்கவே இல்லை, முடிஞ்சு வச்சுக்காது. அப்ப என்ன அர்த்தம்? நீங்க 4 நாளைக்கு தான் கேட்பீங்க, தரலன்னா விட்டு போயிருவேன்னு அர்த்தம். அவசரப்படுறீங்க. இன்னும் 2 வழி இருக்கிறது. நம்ம துவா வீண் போகாது, ஒரு துவா வீண் போகாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்கள் எந்த துவா கேட்டாலும் அதுக்குரிய முறைப்படி அதுக்குரிய நேரத்தில் மெத்தட்ல கேட்டீர்களே ஆனால் அல்லாஹ் ஏற்றுக்கிறான். எப்படி ஏற்றுக்கிறான்னா, 3 வழிகள் வைத்திருக்கிறான். அதில் ஏதாவது ஒரு வழியில் ஏற்றுக்கொள்வான். அது என்ன வழி? ஃபர்ஸ்ட் வழி என்ன என்றால், நீங்கள் கேட்டதே தருவான். அது ஏத்துக்கிட்டதை நீங்க அல்லாஹ் ஏத்துக்கிட்ட நினைக்கிறீங்க. அதுதான் நீங்க என்ன நினைக்கிறீங்க, என்ன கேட்டீங்களோ அது கிடைச்சிருச்சுன்னா நம்ம துவா ஏற்றுக்கொள்ளப்பட்டுருச்சு அப்படின்னு நினைக்கிறீங்க. அது ஒரு வகை. அப்படிதான் ஏற்றுக்கொள்வான்னு கிடையாது, அப்படியும் ஏற்றுக்கொள்வான். சில பேருக்கு என்ன கேட்டார்களோ அதையே கொடுத்து விடுவான். இன்னும் சில பேருக்கு எல்லாம் என்ன செய்வான்னு கேட்டா, இவனுக்கு அங்க மார்க் ரொம்ப கம்மியா இருக்கு மறுமையில, இவன் மட்டும் துவா செய்யறான், இந்த துவாவுக்கு இங்க கொடுக்கறதுக்கு பதிலா அங்க மார்க் ஏத்துறா, 10 மார்க் அதிகமா போடு அப்படின்னு மறுமையுடைய தயாரிப்பாக அதை ஆக்கிக் கொள்வான். அல்ல இந்த உலகத்தில் அல்லாஹ் தரல என்று சொன்னா
இவன் விளங்காம இது போய் கேட்டுட்டு இருக்கிறான். அங்க பார்த்தா மார்க் இவன் ஃபெயில் மார்க் ஆயிருக்கான ஆளு. இவனுக்கு இது கொடுக்கறத விட எதை கொடுப்போம் கேட்டான்ல, இதுக்கு பதிலா அங்க 33 மார்க் இல்ல, பாஸ் ஆகுறதுக்கு 35 மார்க் வாங்கணும்ல, 25 தான் வாங்கியிருக்கான். அவனுக்கு 10 மார்க் குறையுது. அட பாவி, இப்ப இதுக்கு பணத்தை கேட்கிறீங்க, அங்க நரகத்துக்கு போயிருவிடா பாவி. நீ பணத்தை கேட்டதுக்காக வேண்டி விளங்காம கேட்கிற, நான் 10 மார்க் அங்க அதிகப்படுத்துறேன்றான்ல. நம்முடைய மறுமையுடைய மார்க் கம்மியா இருக்குமே, ஆனால் நம்முடைய பிரார்த்தனை அல்லாஹ் எதுக்கு யூஸ் பண்ணுவான்டா, கேட்டதுக்கு தராம அதுக்கு டிரான்ஸ்பர் பண்ணிக்கிறான்ல. நம்ம என்ன நினைக்கிறோம், கேட்டேன் கிடைக்கல, அவசரத்துக்கு காரணம் தான். அதனால நீ என்ன பண்ண, மறுபடியும் கேளு மறுபடியும் கேளு, அந்த கணக்கு நேரம் தருவான்ல. அப்ப நம்ம அவசரப்படுவதற்கு காரணம் என்னன்னு கேட்டா, அல்லாஹ் எந்தெந்த ரூட்ல எல்லாம் நம்முடைய பிரார்த்தனை ஏத்துக்கிறான்னு விளங்கல. ஒண்ணு என்ன, நமக்கு கேட்டதை தருகிறான். இரண்டாவது அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, நம்ம கேட்டதுக்காக வேண்டி மறுமையில் நம்முடைய கணக்கில் அதை வரவு வைக்கிறான், ஒரு நன்மை அதிகப்படுத்துறான். ரெண்டாவது. மூணாவது என்ன செய்யறான்னு கேட்டா, நீ என்ன கேட்கிறாயோ அதுக்கு நிகரான ஒரு முசீபத்தை உன்னிடமிருந்து அல்லாஹ் நீக்குகிறான். இது ரொம்ப முக்கியமானது. நமக்கு ஒரு பெரிய ஆபத்து வர இருக்குது, அது நமக்கு தெரியல. நம்ம என்ன செய்யறோம், ஆபத்து வர்ற ஒருத்த பின்னாடி அருவா எடுத்து வெட்டுறதுக்கு நிக்கிறான், அது நமக்கு தெரியல. எல்லாம் எனக்கு ஒரு 10,000 ரூபாய் கொடுக்கணும். இப்ப 10,000 ரூபாய் பெருசா, தலை வெட்ட போறானே அது காப்பாத்துறது பெருசா, அதான் பெருசு. 10,000 ரூபாய் பெருசு எனக்கு தெரியாதுன்னு நான் கேட்கிறேன். பின்னாடி ஒருத்தர் அருவாளை வச்சுக்கிட்டு நிக்கிறது தெரியாத காரணத்தினால நான் என்ன கேட்கிறேன், எல்லாம் எனக்கு 10,000 ரூபாய் தான் கேட்கிறேன். அல்லாஹ் என்ன செய்யறான், அட பாவி, இங்க அருவாளை வச்சு நிக்கிறேன், 10,000 ரூபாய் உனக்கு, நீ போயிருவிடா, இப்ப நீ போயிருவியா, நான் 10,000 ரூபாய் தந்துருவேன், உன்னைய காலி பண்ணிட்டு 10,000 ரூபாய் எடுத்துக்க ஆகும். அல்லாஹ் என்ன பண்றான், நீ இதை கேட்கும் பொழுது அருவாளை வச்சுட்டு இருக்கான்ல, அவனை எட்டி வீச்சு தள்ளி விட்டுறான். போட, அதுக்கு மேல இது நீ விளங்காம இதை கேட்கிற, நான் என்ன பண்றேன், அதை விட சிறந்ததை உனக்கு தர்றேன். நம்ம கூட என்ன செய்வோம், ஒரு மனுஷன் நம்மகிட்ட ஒரு 1000 ரூபாய் கேட்கறான், பாம்பு கடிக்கிற மாதிரி அவன் கால கிட்ட பாம்பு நிக்குது, பாத்துட்டீங்க. இப்ப 1000 ரூபாய் உடுப்பியெல்லாம் அப்படி சொல்லிட்டு தள்ளி போடுவீங்களா? 1000 ரூபாய் கேட்ட கண்டுக்கிற மாட்டோம். கிறுக்கு போய் 1000 ரூபாய் பாம்பு குத்துறதுக்கு நிக்கிற ரெடியா நிக்குதுரா, புடிச்சு இழுத்து போடுவீங்க. அவன் என்ன நினைக்கிறான், நம்ம கேட்கறோம், நம்ம எடுத்து தள்ளி விடுறானே, 1000 ரூபாய் கேட்டமே, அப்புறமா வழங்கு, எப்ப வழங்கு, அங்க வாடுறா, குனிஞ்சு பாடுறா, அப்ப மறுமையில வழங்கு. அப்ப அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, நீ விளங்காம என்ன செய்யற, நீ கேட்டுக்கிட்டு இருக்கிற, உனக்கு வேற ஒரு ஆபத்து வர இருக்குது, நீ இதை கேட்கிற, உனக்கு தெரியாததுனால. நான் தெரிஞ்சவன் என்ன செய்யறேன் தெரியுமா, அதுக்காக ஒரு முசீபத்தை உனக்கு நீக்கிறேன், உனக்கு ஏற்பட இருந்துச்சுப்பா ஒரு முசீபத்து, அதை தள்ளி விட்டுறேங்கிறான் அல்லாஹ். அப்ப நீங்க என்ன விளங்கணும்னு கேட்டா, நம்ம கேட்கிறோம், அது கிடைக்கலன்னா நம்ம நினைச்சுக்கிறேன்னு வேற என்னமோ ஒரு டேஞ்சர் வர இருந்துச்சு, அல்லாஹ் அதை நிப்பாட்டி இருக்கான் நமக்கு. நம்ம கேட்டவங்க கிடைக்காம இருக்கலாம், பிள்ளைய கேட்டீங்களா கிடைக்கல, பரவாயில்ல, வேற என்னமோ ஒண்ணு வர இருந்துச்சு, உங்களுக்கு ஆபத்து, அது உங்களுக்கு தெரியாது. அந்த பட்டியலத்துக்கு மறுமையில வீசும்போது தெரியும். மறுமையில வீசும் பொழுது இப்படி ஒண்ணு நமக்கு இருந்திருக்கு, அல்ல காப்பாத்திருக்கான், நமக்கு தெரியலையே, இந்த மாதிரி ஒண்ணு இருக்குது. பஸ்ஸுக்காக காத்துட்டு இருப்போம், காத்துட்டு இருக்கும்போது என்ன செய்வோம், அவசரமா போய் தீரணும், நமக்கு ரொம்ப அவசரம். 8 மணிக்கு ப்ரோக்ராமு, டாடா காட்டு போயிருவாங்க, காலியா தான் போவோம் பஸ், சீட்டு இருந்து காலியாயிட்டு போய் நம்ம என்ன செய்வோம், அநியாயம் பண்ணிட்டாங்க, டிக்கெட் கிடைக்கலையே. அப்ப அடுத்த நாளைக்கு பேப்பர் பார்த்தா, புளிய மரத்தில் மோதி இந்த பஸ் ஆக்சிடென்ட், சந்தோஷப்படுவோம். எந்த பஸ் கையை காட்டு போனானோ அந்த பஸ் புளிய மரத்தில் மோதி பயணம் செஞ்ச அத்தனை பேரும் பழின்னு சொல்லி வந்தா, ஆஹா, இந்த டிக்கெட் இல்லைன்னு சொன்னது கூட நன்மையில் இருந்திருக்குது. ஏத்திட்டு போய் அங்கே கொண்டு விட்டுருப்பாங்க போல இருக்கு, மேல கொண்டு தெளிவாங்க போல இருக்கு. அவன் ஏத்தாம அப்போது யாத்திரமா இருக்குது, நம்மள அந்த பஸ்ல ஏத்திட்டு போகல, என்ன கோவம் வருது. அப்புறமே பார்த்தா இவன் பஸ்ல ஏத்திட்டு போற வேற இடத்துக்கு போகுதுடா, நீங்க கேட்கிற பஸ் டிக்கெட் நிப்பாட்டு சொல்லி அல்லாஹ் என்ன பண்றான், இதை போய் கேட்கிறா, டிக்கெட் கேட்கிறீடா, அங்கேயே டிக்கெட் போயிட்டு இருக்குது, நிப்பாட்டுறா இல்லையா. அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதுக்கு சொல்றோம்னு கேட்டா, நபிகள் நாயகம் சொல்றாங்க, 3 விதங்களில் அல்லாஹ் உங்க துவாவை ஏத்துங்க, ஒரு துவா வீணா போகாது, நீங்கள் கேட்கிற எந்த துவாவும் பாழா போகாது, கேட்டது கிடைக்கும், 1/3 3 1 பங்கு கேட்டது கிடைக்கலாம், கேட்டதுக்கு பதிலாக ஒரு நன்மை மறுமையில் வரவு வைக்கப்படும். 3வது, இந்த உலகத்தில் உனக்கு ஏற்பட இருந்த துன்பம் உனக்கு தெரியாமல் உனக்கு ஏற்பட இருந்த ஒரு துன்பம் உனக்கு அகற்றப்படும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. அதனால இந்த நீ தந்துதான் ஆகணும், அவசரமா இன்னைக்கு தரணும், நாளைக்கு தரணும் நினைக்காதீங்க. உங்களுக்கு ரூபாய் எதுவுமே வீணா போகல, இந்த கண்டிஷன் படிலாம் நீங்க கேட்டு பார்த்திருப்பீங்க, ஒரு ரூபா வீணா போகல. கிடைக்கலையா, அந்த 2 வழியில் ஏதோ ஒன்று நடந்திருக்குன்னு நினைக்கணும், ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு நினைச்சுக்கணும். நீங்க என்ன நினைக்கணும், நம்ம கேட்டோம், கண்டிப்பா இந்த துவா வேஸ்ட் ஆகல, இதுக்கு ஒண்ணு இங்க கிடைக்கும், இல்லன்னா அங்க நன்மை வர வைக்கப்பட்டிருக்கும், அல்ல வேற ஒரு துன்பத்தை அல்லாஹ் நீக்கி இருப்பான் என்று விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திப்பதற்கு கேட்பதற்கு இன்னும் சில ஒழுங்குமுறைகள் இருக்கின்றன, அவற்றை இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்து பார்க்கலாம்.